प्यार करे तो ये मन अभिमान नो याने रे वैष्णव जन दो सकल लोक मा सौने वंदे निंदन करे के रे वाच काज मना निजल रागे धन धन जननी तेरी रे वैष्णव जन दो समदृष्टि ने प्रश्न त्यागी परस्त्री जैन मातरे दिव्या थकी यथन बोले परधन न जाले आदरे वैष्णव जन दो முதல்ல புடிச்சுதான் புடிச்சு ஒன் டே கழிச்சு தான் ஆகும். வணக்கம். ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலை அறிமுகப்படுத்தவும் சொல்ல முடியாது, அதை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக காந்தி கல்வி நிலையத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியாக்கா? முக்கியமா இந்த நூலை எழுதினவர் பேர் வந்து ஜக் பர்வேஷ் சந்தர் அப்படிங்கிறவர் தொகுத்திருக்காரு. நூல் வந்து முழுக்க முழுக்க காந்தியுடைய பொன்மொழிகள். அவர் வந்து பலர் வந்து அவரை கேள்வி கேட்டிருக்காங்க, அவருக்கு தெரிஞ்சவங்களும் கேட்டிருக்காங்க. அவருடைய எதிரிகள்னு கருதப்படுறவங்க அவரை வந்து எப்படியாவது மடக்கணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டவங்க கேள்வி கேட்கறவங்களும் இருக்காங்க. பல விதமா கேள்வி கேட்கறாங்க. ஆனா எந்த கேள்விக்கும் அவர் அசராம பதில் சொல்றாரு. என்னுடைய கருத்து இது அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா வந்து புத்த மதத்தை சேர்ந்தவர் வந்து ஒருத்தர் பேசும்போது அவரோட கருத்துக்களை வலியுறுத்தும் போது இவரும் தன்னுடைய கருத்துல பிடிவாதமா இருக்காங்க. கடைசியில 2 பேரும் வந்து நீங்க உங்க கருத்து உங்களுக்கு, என் கருத்து எனக்கு, ஆனா என் கருத்துல நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கடைசியில வரும் அந்த புத்தகத்துல. ரொம்ப இதை வந்து புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கனாக்க, இது வந்து உங்களுக்கு இந்தியர்களுக்கே அது பைபிள் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த எங்கேயுமே கிடைக்கல பாருங்க புக்கு. அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக அன்சீன் பவர் தான் இது வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, இறை சக்தி அப்படிங்கிற பத்தி சொல்றாரு. இதை வந்து காந்தி வந்து விளக்கமா சொல்லிட்டே இருக்காரு. அதாவது நம்ம சாதாரண கூறியது கூறல் தவிர்க்கப்படணும்னு சொல்லுவோம். ஆனா இவர் வந்து கூறியதை பல முறை சொல்லிட்டே இருக்காரு. ஆனா நமக்கு வரைக்கும் வச்சுக்கணும், அன்பே கடவுள், சத்தியமே கடவுள், கடவுள் தான் சத்தியம், சத்தியமே கடவுள்னு பல இடங்கள்ல மாறி 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 யார் கேட்டாலும் அது பதில கிளிப்பிட மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் நம்ம லெவல்ல இன்னும் நமக்கு சிங்க் ஆகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற நாட்டில் இருக்க நிலைமையை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் அந்த பல முறை இதில் ரிப்பீட் ஆகும். அதான் அந்த ரிப்பீட் ஆகிறதுக்காக நாங்கள் இது பண்ணாதீங்க, அது மறுபடியும் வரக்கூடியது தான் அது. அப்புறம் இந்த நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சின்ன ஒரு 2 நிமிஷம் என்னுடைய அனுபவங்களை சொல்லியிருந்தேன். சின்ன வயசில் வந்து நாங்கள் திண்டுக்கல்ல அபிராமன் கோயில் இருக்கும். அந்த அபிராமன் கோயிலில் வந்து நிறைய புராண பிரவசனங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக வந்து அங்கே போயிட்டு வருவோம். அது நாங்கள் ரெகுலராக போயிட்டு வரும்போது தாத்தா தான் கூப்பிட்டு போவோம். கூப்பிட்டு போகும்போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசுவாங்க. குறிப்பாக சேங்காலிபுரம் மனந்தரம் கம்பீரமான குரல்ல ஒரு கதையெல்லாம் சொல்லி நல்லா சொல்லுவார். அப்புறம் எம்பார் விஜயராகாச்சாரியர் சொல்லுவார், அவர் சொல்லுவார். அப்புறம் யாரோ இன்னொருத்தர் கூட இந்த மாதிரி ஒருத்தர் நாமம் கூட்டத்தோட பேர் வாங்குங்க. அப்புறம் கிருபானந்த வாரியார் கேட்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர்கிட்ட வந்து 2 முறை ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அதாவது முன்னாடி சில சின்ன குழந்தைங்களாம் உட்கார வைப்பாங்க. அவர் வந்து திடீர்னு ஏதாவது கேள்வி கேட்பாரு. அந்த கேள்வி எனக்கு மாமன் யாரு அப்படின்னு ஏதாவது கேட்பாரு. நாங்கள் பதில் சொல்லிட்டோம்னா அவர் பழம் கொடுப்பாரு. அந்த பழத்தை தெரியறவா வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு வாட்டி ஒருத்தனுக்கு பரிசு கொடுத்தா அடுத்த மறுபடி ரிப்பீட் ஆகக்கூடாது. நீங்க அந்த பக்கம் தள்ளி ஒதுங்கி நின்று மற்ற குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு ஒருத்தருக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு கதை கேட்டு தான் பழக்கம். இப்ப கடவுளை பத்தி கதையை கேட்கறதுக்காக நான் சின்ன வயசுல போயிருந்த போது இப்ப கடவுளை பத்தியே பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு
நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நன்றி. இந்த ஒரு வாய்ப்பை வந்து நான் என் முடிஞ்ச வரைக்கும் நன்றாக பயன்படுத்திக் கொள்றேன். இந்த நூல் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து 2 இதழ் இருக்கு. ஒண்ணு யங் இந்தியா, இன்னொன்னு ஹரிஜன். இந்த 2 இதழ்கள்ல இருந்து தான் தொகுத்திருக்காரு. அவர் அப்பப்போ சொன்ன பொன்மொழிகள் இது வந்து கால வரிசையில கொஞ்சம் மாறி மாறி தான் வருது. திடீர்னு தென்னாப்பிரிக்கா பத்தி பேசுவாரு. அடுத்த நிமிஷம் பார்த்தா தண்டி யாத்திரையை பத்தி சொல்லுவாரு. அப்புறம் திடீர்னு பாதியில வந்து பீட்டர் மாரிஸ்பர்க்ல அவரோட அனுபவத்தை பத்தி சொல்லுவாரு. இந்த மாதிரி கேள்விகளும் அப்பப்போ கேட்கறாங்க. அந்த கேள்விகளுக்கு பதிலுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி முன்னும் பின்னும் போறாரு. தேதி வாரியாவே இதில் கொடுத்துருக்காங்க இந்த நூல்ல. அதுல வந்து மொத்தம் 3 பாகம் பிரிச்சிருக்காங்க. முதல் பாகம் வந்து கடவுள் இருக்காரா அப்படிங்கிறது. 2வது பிரார்த்தனைக்குன்னு பொருள். பிரார்த்தனைனா என்ன, எப்படி பிரார்த்தனை பண்ணணும், அதுக்கு என்ன பொருள், கூட்டு பிரார்த்தனைக்கு என்ன பலன், இது மாதிரிக்கான கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்றாரு. 3வது பாகம் வந்து விக்கிரக ஆராதனை. அதாவது நிறைய பேர் வந்து நம்ம விக்கிரக ஆராதனைனா அது தவறு அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மற்ற ஒரு சில மதங்கள்ல வந்து தவிர்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா அதை பத்தி அதை விளக்கம் காந்தி தனக்கே ஒரு பாணியில விளக்கம்லாம் கொடுக்குறாரு. அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த கடவுள் இருக்கிறாராங்கிற கேள்விக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுதான் இருக்காங்க. குறிப்பா வந்து பல நாட்களுக்கு முன்னே நான் சின்ன வயசுல அகைன் சைல்ட்ஹுட் அவன் பித்தனான்னு படம் வந்தது. அதுக்கு கருணை தான் வசனம்லாம் எழுதியிருப்பாரு அந்த கதைக்கு. அது ஒரு பாட்டு ஒன்று. அந்த பாட்டு எழுத வந்து கண்ணதாசன். இறைவன் இருக்கின்றானா அப்படின்னு பாட்டு ஒன்று இருக்கும். அதை வரிகிறது அவன் அவன் இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கின்றான், அவர் இருந்தால் உலகத்தில் எங்கே வாழ்கிறான், நான் ஆத்திகனானேன் அவன் அகப்படவில்லை, நான் நாத்திகனானேன் அவன் பயப்படவில்லை அப்படின்னு பாடுறாரு. அதுக்கு வந்து அந்த பெண் குரல்ல வந்து பாடுறது வந்து மனிதன் இருக்கின்றானா அப்படின்னு கேக்குது. நீ கடவுளை பத்தி மனுஷனை பத்தி பேசிட்டு மனிதன் இருக்கின்றானா, நான் அன்பு காட்டினேன் அவன் அகப்படவில்லை, இந்த துன்பம் தீர்க்கவும் துணை வரவில்லைன்னு இவன் மனிதனை பார்த்து கேட்கிறான். இந்த மாதிரியான கேள்விகள் இந்த நூல் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கு. இது காலங்காலமா விவாதிக்கப்படக்கூடிய பல கருத்துக்கள் தான். அந்த கருத்துக்களை தான் அவர் வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காரு. இந்த வந்து இந்த முன்னுரை என்ன சொல்றாரு, அவருடைய தேசபக்தி வந்து ரொம்ப எல்லைகளை கடந்தது அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெறும் ஒரு நாட்டோட மட்டும் பொருந்தி பார்க்கக்கூடாது, முழு உலகத்துக்கும் மாநிலங்களுக்கே இது மிக பொருத்தமான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காந்தி திருப்பி திருப்பி மறுபடியும் அதே மாதிரி புரியல் கூறல் வரும். மறுபடியும் சொல்றாரு, இது பகுத்தறியும் உணர்வுக்கு அப்பாற்பட்டது. இதை வந்து நீங்க பகுத்தறியக்கூடியது உங்களுடைய இன்டெலெக்டை வச்சுட்டு நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க, டிசைட் பண்ணாதீங்க. அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய உணர்வு தான் இறை உணர்வு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றாரு. அப்புறம் விட முக்கியமா ஒரு மிரட்டலே விடுறாரு. காற்று இல்லாம என்னால இருக்க முடியும், நீர் இல்லாம என்னால இருக்க முடியும், உணவு இல்லாம என்னால இருக்க முடியும், ஆனா கடவுள் நம்பிக்கையை எங்கிட்டேருந்து பிடித்து எடுத்தீங்கன்னாக்க நான் உயிரற்றவள் ஆகி விடுவேன் அப்படியே சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையே சொல்றாரு. இதை முதல் கேட்ட வந்து எல்லாரும் கேட்கிறேன் அவரை, நான் கடவுள் நீங்க வந்து கடவுள் அவதாரம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. நீங்க எல்லாம் அவதாரமா, அவதார புருஷன் நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் உங்கள ஒருத்தர் தான், உங்களை மாதிரிதான் நானும் இருக்கேன், உங்களை மாதிரிதான் நான் படைச்சிருக்காரு, நான் எல்லாருக்கும் இல்லை. எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்றேன், உண்மையே கடவுள், கடவுளே உண்மை மறுபடியும் சொல்றாரு. சொல்லிட்டு ஆகவே எனக்கு யார்கிட்டையும் பயம் கிடையாது, எந்த அச்சமும் எனக்கு தேவையில்லை, அது கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கிற பட்சத்துல எந்த இதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் வலியுறுத்துறாரு. இன்னொன்னு சொல்றாரு, கடவுள் வந்து இறைவன் ஒவ்வொருவரையும் தன்னை வெளியேற்படுத்திக் கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தான் காதுகளை மூடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. காலத்து இருக்காரு, நம்ம தான் அதை மூடிக்கிறோம்ன்றாரு. அப்போ வந்து ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு, ரோமன் கத்தலிக் சொசைட்டின்னு ஒண்ணு உண்டு. அந்த சொசைட்டியோட செக்ரட்டரி இருக்காரு. அவர் வந்து காந்திக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டர் போட்டு, உங்களை எல்லாரும் கடவுள்னு சொல்றாங்க, இயேசுக்கு நிகராலாம் சொல்றாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும், இது ரொம்ப தவறான ஒப்பீடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனால வந்து கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நீங்க அரசியல் வழியா தான் போவீங்க, ஆன்மீகமா இருக்கணும்னா திருமணம் செஞ்சே கூடாது, நீங்க திருமணம் செஞ்சீங்க அதனால உங்களுக்கு அது தகுதி இல்லை, இப்படிதான் சொல்றாங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இப்ப வந்து பதில யாரா கேட்டா என்னப்பா அப்படின்னு எந்திரிச்சு போக வெளியிலன்னு சொல்லிடுவாங்க. அதான் அந்த கேள்வி கேட்கறாங்க. இப்ப அகிம்சை சத்தியம் சொல்லிட்டே இருக்கிறீங்க, அதனால உங்களை கடவுள் லெவலுக்கு வந்து வசதி வச்சிருக்காங்க, உங்களை நீங்க அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. காந்திக்கு ஒரு கோரிக்கையே இல்லை, ஒரு மிரட்டலே விடுறாரு. விட்டுட்டு நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. காந்தி என்ன சொல்றாருனாக்க, நான் அதை ஏத்துக்கல, அவதார தன்மையை ஏத்துக்கல, எந்த மனுஷனுக்கும் ஒரு அவதார தன்மைங்க இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு தெய்வீக தன்மைன்னு சொல்றாங்க, அது மற்றவங்களோட மனசை புறப்பட்டதை ஒழிய நான் அதை ஏத்துக்கவே இல்லை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அடியாருக்கு அடியாரா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஒழிய நான் வந்து எந்த அவதார தன்மையும் உடையனா நான் கருதிக்கல அப்படின்னு சொல்றாரு. அதனால அவங்களுக்கு சேவை செய்யறதுதான் எனக்கு வழி அப்படிங்கிறாரு. அது ஒன்றும் முக்கியமான சொல்றாரு,
அரசியல்ல புகாம அடியாருக்கு அடியார தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வதற்கு அரசியல்ல புகுந்தாதான் முடியும், இல்லாட்டி முடியாது. அதனால அரசியல்ல புகுந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் சொல்றாரு, நாட்டுல ஏற்கனவே மூட பழக்கம்லாம் நிறைய இருக்கு. நீங்க பாட்டுக்கு என்ன இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஏற்கனவே இவ்வளவு இருக்கும்போது காந்தி வழிபாடுன்னு ஒண்ணு புதுசா ஏற்படுத்த நான் விரும்பல. அதனால அதை பத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. என்னை பத்தி எல்லா புகழறைகள் எனக்கு நடுங்க வைக்குது. அதாவது இப்ப நீங்க புகழ்னாலே எனக்கு ஒவ்வொரு அணுவும் பிடிக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஏதாவது புகழ்ந்தா கூட அந்த இறப்புக்கு பிறகுதான் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அது எப்ப சொல்றாருனாக்க செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 1924 ஒரு மீட்டிங்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது விடாம இன்னும் சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தர் தெய்வீகத்தன்மை இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாக்க அது மூட பழக்க வழக்கங்கள் கிட்ட சொல்லும், மோசடி கிட்ட சொல்லும். மோசடின்னு இஸ் யூசிங் த வேர்ட் ஃப்ராட், இட் வில் லீட் டு ஃப்ராட் அப்படின்னு சொல்றாரு. அதனால அப்புறம் அடுத்த அப்படி இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, உங்களால அதிசயங்களை புரிய முடியும்னு சொல்றாங்களே, நீங்க எல்லாம் பெரிய மகானாச்சே அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் ஒரு சேவகன், கடவுள் வந்து நேரடியா வேலை செய்ய மாட்டாரு, யார் மூலமாக தான் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் வந்து சொல்றாரு, எனக்கு இவ்வளவு பேர் நீங்க புகழ்ந்து எல்லாம் பேசிட்டு இருக்கா, அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் இயக்கத்து மூலமா தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வியப்பேன், இந்த மாதிரி எப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் சொல்றாரு, ஆனா அந்த காங்கிரஸுக்கு எப்படி இந்த புகழ் வருதுன்னாக்க அந்த தொண்டர்கள் மூலமா தான் வருது, தலைவர்கள் மூலம் சொல்லல, தொண்டர்கள் மூலமா தான் வருதுன்றாரு. அப்புறம் மூணாவது சொல்றாரு, அந்த அகிம்சையையும் உண்மையையும் சத்தியத்தையும் காங்கிரஸ்காரங்க கைவிட்டாங்கனாக்கா அதோட புகழ் மங்கி காணாம போயிடும் அப்படின்றாரு. இதுவும் சொல்றாரு. அப்புறம் வந்து மறுபடியும் கேட்கறாங்க, நான் யாருன்னு கேட்டே இருக்காங்க. அதுக்கு இவரை பதில் சொல்றாரு, இங்கிலீஷ்ல சொன்னா சரியா இருக்கும், தமிழ்ல என்ன டக்குன்னு மொழிபெயர்க்க முடியல. ஐ ஆம் பட் எ ஸ்ட்ரகிளிங் எர்ரிங் ஹம்பிள் சர்வெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் த்ரூ ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்போ நேற்று கூட எங்கேயோ ஒரு விவாதத்தை பார்த்தேன், நேஷனலிசம் இன்டர்நேஷனலிசம் அப்படின்னு. காந்தி நேஷனலிஸ்டா இன்டர்நேஷனலிஸ்டா அப்படின்னு விவாதம் போன வாரம் எங்கேயோ போயிட்டு இருந்தது. அப்போ வந்து பல பேர் சொல்றாங்க, அது வந்து நேஷனலிசம் இருந்தால் தான் இன்டர்நேஷனலுக்கு போக முடியும் அப்படின்ட்டு. காந்தி இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காரு 1924ஆம் வருடத்துல. அதனால எனக்கு புகழ் வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து கோன்ஸ்னு ஒரு ஒரு இனக்குழு இருக்கு, அவங்க வந்து காந்தியை வழிபட தொடங்கிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு காந்தி பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு மக்கள் சொல்றாங்க. நான் வந்து யாரையும் பிடிச்சி ஆட்டல அப்படிங்கிறாரு. என்ன, அதாவது நான் யாரையும் அவன் மனசுக்குள்ள பூந்துட்டு பிடிச்சி ஆட்டலாம் முடியாது. அப்ப ஏதாவது இருந்தா யாரும் நீங்க கண் தென்பட்டாங்க என் சக தோழர்கள்லாம் அதை பார்த்து அதை கைவிடுமாறு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறது சொல்றாரு. அதே மாதிரி என்னால அற்புதங்களை புரிய முடியும் யார் நினைச்சாலும் கிடையாது. திருப்பி திருப்பி சொன்னா சத்தியத்துடைய சேவகன். திருப்பி சொல்றாரு, எனக்கு கடவுள்கிட்ட இருந்தா இது வந்து 4வது வாட்டி சொல்றாரு, எனக்கு ஏதாவது சக்தின்னு இருந்தா அது கடவுள்கிட்ட இருந்தா வருது அப்படின்னு சொல்றாரு. இங்க காங்கிரஸ் மேனை பொறுத்த வரைக்கும் என்ன வேர்டு சொல்றாருன்னா, இஃப் காங்கிரஸ் மேன் டினை த creed of truth and non-violence, the Congress will lose its prestige அப்படின்னு கிளீனா சொல்றாரு. எனக்கு வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமா வன்முறை இருக்கு, இந்த வன்முறையெல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக இறைவன் என்ன ஒரு கருவியா தேர்ந்தெடுத்திருந்தாலும் அந்த இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்கேன், ஆனா அதுக்கான சக்தியை அவரே எனக்கு கொடுப்பார் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இது வந்து அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி 1934. கொஞ்சம் மாறி மாறி தான் வரும் தேதியெல்லாம், ஏன்னா அப்படிதான் அந்த புக்லையும் வருது. ஏன்னா அவருடைய யார் கேட்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பதில் சொல்றாரு. ஒரு இஸ்லாமியர் வந்து இவர்கிட்ட கேட்கிறாரு, என்னங்க இப்படி சொல்றீங்க, பல எங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அவர்லாம் சொல்லிட்டு அப்ப சொல்றாரு, நீங்க எனக்கு கண்ணை பிடிங்கினாலும் என் மூக்கு அறுத்தாலும் உயிரை போகாது, ஆனா என் கடவுள் நம்பிக்கையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் உயிரற்ற ஆயிடுவேன்னு மறுபடியும் சொல்றாரு. என்ன நீ மூட நம்பிக்கைன்னு கேள்வி செய்யலாம், அது போலத்தான் என்னோட ராமநாமமும் அப்படின்னு சொல்றாரு. என்னது மூட நம்பிக்கையா அப்படின்றாரு அந்த அவர் இஸ்லாமிய கேட்கிறாரு. ஆமா, மூட நம்பிக்கை தேவைதான், என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த நம்பிக்கை எனக்கு அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, டு யூ ஹாவ் எனி ப்ராஃபிட்டிக் விஷன், உங்களுக்கு வந்து அதாவது எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக் விஷன் ஒன்னா தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றோம், நீங்க ஒரு தீர்க்க தரிசியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த பார்வை உங்களுக்கு இருக்கான்னு கேட்கறாங்க. ரெண்டாவது கிளையர் வயன்ஸ் ஒரு வேர்டு இருக்கு இங்கிலீஷ்ல, பிற்காலத்துல வரக்கூடியதை முன்பே உணர்ந்து ஒரு ஜோசியர் மாதிரி சொல்றது கிளையர் வயன்ஸ். இதுல ரெண்டுல எது நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு அப்பப்போ எனக்கு ஆணை கொடுப்பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்றாருனாக்க 1921ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்குறாரு. அந்த இயக்கத்தை அதான் முதல் ப்ரோக்ராம், அந்த முதல் ப்ரோக்ராம் பொதுமக்கள் எல்லாரும் ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக பண்றாரு. அது அவருக்கு எப்போ தோணுது அப்படின்னாக்க, நடுராத்திரியில அதை பத்தி நாட்டு மக்களுக்கும் விடுதலை அடைவதற்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே எழுந்து வருவதற்கும் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நடு ராத்திரியில எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆணை வருது, நீ ஒரு உண்ணாவிரதம் அப்படின்ட்டு. எங்கே வந்தது அப்படிங்கிட்ட அது கடவுள்கிட்ட அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா
எத்தனை நாள் அப்படிங்கிற அவரை கேள்வி கேட்கிறேன், எத்தனை நாள் இருக்கும் அப்படின்ட்டு. 21 நாள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 21 நாள் அவர் துவக்குறாரு. இது வந்து என்னுடைய உள்ளுணர்வு, என்னுடைய இன்ஸ்டிங் அப்படிங்கிறாரு. இன்ஸ்டிங்கிறது எங்க இருந்து வந்தது? கடவுள் நம்பிக்கையில இருந்து வருது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து அறிவியல் ரீதியான காரணத்தை என்னால தரவே முடியாது. இது அறிகுறிக்கு அப்பாற்பட்டது, நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டது. இது ஒரு என்னுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்றாரு. அதே மாதிரி தண்டி யாத்திரை, தண்டி யாத்திரையும் போதும் வரும் நைட்டு பூரா யோசிச்சுட்டு இருக்காரு. அவருடைய நைட் வந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. அந்த 2 மணி நேரத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தோணுது, அவன் வந்து ஒரு உப்பு சத்தியாகிரகம் தொடங்கினா என்ன, சத் ஆக்கிரகம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் விளக்கமா சொல்றாரு. அது ஆக்கிரகம் சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா என்ன பண்ணலாம், நாளைக்கு ஆரம்பிச்சிருந்து தோணுன உடனே முதல்ல வந்து அடுத்த நாளைக்கு ஸ்ரீஹரிட்ட தான் சொன்னேன்னு சொல்றாரு. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கிட்ட தான் நான் முதல்ல அதை சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் 6/4/1919 பழைய இடத்துக்கு போறாரு. போயிட்டு அப்போ ஒரு உண்ணாவிரதம் இருந்தேன். அப்பவும் அதே மாதிரி எல்லாமே ஃபிளாஷ் தான் அப்படிங்கிறாரு. அப்ப சொல்ற தண்டி யாத்திரையை பத்தி இந்த ஒரு நாட்டுடைய ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலையில இருக்க எல்லாரையும் ஒரு ஒரு கோர்ட்ல வந்து அத்தனை பேரை நிற்க வைக்கணும்னா இந்த முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கை, என்னுடைய ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு. கடவுள் வந்து என்னுடைய செயல்கள்ல நின்றுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த அப்படி கேட்கிறாங்க, கடுமையான சோதனை காலங்கள்லாம் அவங்க வரும்போது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதுக்கு என்ன, எது திருப்தி அளிக்கிறது, உங்களுடைய சேவையா இல்ல எங்களுடைய, நாங்க வந்து நீங்க சொன்னவனையும் கேட்டுட்டு உங்க பின்னாடியே வந்து நிக்கிறோமே, அது எங்களது உங்களுக்கு செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்குதா அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, இதெல்லாம் இல்ல, கடவுள் நம்பிக்கை தான். திருப்பி அதே இடம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, கடவுள் செயல் இல்லாத எதுவுமே கிடையாது, திடீர்னு தான் வரும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தீண்டாமை ஒழிப்புக்காக 21 நாள் தான் அவர் இருந்திருக்காரு. அதுவும் அதே மாதிரிதான். உண்ணான வந்து நடுராத்திரி குரல், அடுத்த நாளைக்கு காத்தால ஆரம்பிச்சாரு. ஒரு சின்ன துண்டு சீட்ல மௌன விரதமும் சேர்ந்து இருக்காரு. அதனால துண்டு சீட்ல எழுதி கொடுக்குறாரு, நான் பேசவும் மாட்டேன், என் நேரம் தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு எழுதி அடுத்த நாளைக்கு காலங்கத்துல கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க, "ஏன் உடம்பு வந்து தாங்காது, நீங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்திலாம் கவலைப்படல. எனக்கு வந்து எனக்கு உள்ளுணர்வு சொல்லிடுச்சு, எனக்கு கடவுள் சொல்லிட்டாரு, நான் நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த மாதிரிலாம் சொல்றீங்களே, உங்களுக்குள்ள ஒரு குரல் வருது குரல் வருதுன்னு சொல்றேன், ஏன் இது சாத்தானோட குரலா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, உண்ணாவிரதங்கிறது உடலின் தேவைகளை மறுப்பது அப்படின்னு சொல்றாரு. அது வந்து நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம். உண்ணாவிரதம் தேவைகளை மறுப்பது மட்டும் இல்லாம எல்லாரையும் சமமாக நினைக்கணும்னு சொல்லிட்டு நரசிம்ம மேத்தா அவர்களுடைய வேஷ்ட ஜனத்த பாடல்கள் சொல்றாரு. சக மனிதனுடைய துக்கத்தை உணர்ந்து அதை நிவர்த்தி பண்ணணும். ஏதாவது இதை வந்து நான் வந்து கொஞ்சம் விலகி போறேன், ஒரு சின்ன இன்சிடென்ட்டுக்காக. பகவான் ரமண மகர்ஷி அவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன இடம். அதுல வந்து அவங்க ஆசிரமத்துல நிறைய பேருக்கு உணவு அளிப்பாங்க. அந்த மதியான வேலை எல்லாரும் உணவளிக்கும் போது எல்லாரும் உட்காந்துருக்கும் போது அந்த இதில் இருக்கக்கூடிய வறியவர்கள் பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுது. அவங்க 2 பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. உட்கார்ந்த உடனே அந்த ஆசிரமத்துல அந்த உணவு அளிக்கிறவர் வந்து எழுச்சி போ போ போ, நீ உட்காரக்கூடாதுன்னு விரட்டுறாரு. இந்த விரட்டுனதுல அங்க ரமணர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நேரா போய் அந்த பிச்சைக்காரங்க வெளியில கேட்டுக்கு வெளியில போக சொல்லிட்டாங்க. கேட்டுக்கு வெளியில போய் உட்கார்ந்தோம்னா இவரு போய் கேட்டுக்கு வெளியில போய் உட்காந்துக்கிறாரு. சக மனிதன் அப்படிங்கிற நம்பிக்கை ரமணர் நமக்கு காட்டுறாரு. ஸோ அதான் ஞாபகத்துக்கு வந்தது, சக மனிதன் நேசிக்கணும். நரசிம்ம மேத்தாவுடைய பாடல் அவங்க வரும்போது இப்போ வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க, ஆக்ஸ்போர்ட் குரூப்ல இருந்து வராங்க. அவர் வந்து கேட்குறாங்க, அவரும் கேள்வியில கேட்குறாங்க, நீங்க வந்து கடவுள் சொல்ல கேட்குறேன்னு சொல்றீங்க, இந்தியாவில் இருக்க எல்லாருமே அதே மாதிரி கடவுள் சொல்ல கேட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களும் சேர்ந்துக்கிறோங்க அப்படின்னு அவங்க ஆக்ஸ்போர்ட் குரூப்னு சொல்றாங்க. அது வந்து எவருன்னு சொல்றாருன்னா, நான் அதிகமா கடவுளோட இருக்க இருக்க தூரம் அதிகமாயிட்டு போகுது, இதுல நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அதையும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்கிறாரு, நீங்க கடவுளை வேண்டிட்டு தான் இருக்கீங்க, உங்களை அடக்கி ஆள்ற பிரிட்டிஷ்காரங்க அவனும் கடவுளை தானே வேண்டான் அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து புன்முறுவலோட ஏத்துக்கிறாரு. ஆமா, வாஸ்தவம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் உண்மையா இருக்கேன், என் மனசாட்சிக்கு பிரகாரம், என்னுடைய கடவுள் நம்பிக்கைக்கு பிரகாரம் ஏழை எளியவர் மக்கள் வந்து மேலே எழுந்தோன்னு நான் பாடுபடுறேன், நான் அதுக்காகத்தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்புறம் வந்து நீங்க எப்பவும் கடவுள் உடனே கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னா அது உங்களுக்கு பிரமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்க எங்களுக்கு நாங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, ஓப்பன் சி சேம் சட் சி சேம்னு ஒரு அலிபாபா புயல வருது, அது மாதிரி எங்களால் கடவுளை காட்ட முடியாது அப்படிங்கிற அவர் சொல்றாரு. அப்புறம் அவங்க வரும், நீங்க ஒரு பெரிய ஆளு அப்படின்னு புகழ்ந்தோடனே, உங்க புகழ் மொழியில எனக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதுல ஒரு செகண்ட் கூட நான் மயங்க கூடாது, மயங்கினா எனக்கு நடுங்கிடுவேன் அப்படிங்கிறாரு.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்த அப்புறம் வந்து தென்னாப்பிரிக்க அனுபவங்கள்ல ஒன்று ரெண்டு அடுத்தபடி நேரேட் பண்றாரு. அதாவது ஒரு மத பரப்புரையாளர் இருக்கார், இவாஞ்சலிஸ்ட். அவர் என்ன பண்றாரு, குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் செய்யறாரு. இந்த பரப்புரை செய்யும்போது ஆஹ், மக்கள்லாம் வந்து சில பேர் கேட்டு போறாங்க. அவர் என்ன பண்றாரு, இப்படி கேட்டு கேட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கினா என்னன்னு தோணுது, கையெழுத்து இயக்கம் பண்ற ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் வாசல்ல பேப்பர் வச்சுட்டு நான் இனிமேல் மது அருந்த மாட்டேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்குறாங்க. எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு போறாங்க. கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அதை பைண்ட் பண்ணி உள்ள வைக்கிறாரு. சொல்றாரு, காந்தி சொல்றாரு, இதுல என்ன பிரயோஜனம்? வாங்குறாரு, கையெழுத்து வாங்குறாரு, பைண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு போறாரு. இது யார் பார்க்குறாங்க, என்ன பிரச்சனை, இதுல என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. நம்ம எத்தனையோ ப்ராமிஸ்லாம் பண்றோம், காட் ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் நம்ம மீறிட்டே தான் இருக்கோம். இதெல்லாம் தற்காலிகமானதுதான். இந்த மாதிரி இன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு சொன்னது தற்காலிகமானதுதான். அவனுடைய உண்மையாவே அவன் உளப்பூர்வமா அவன் திருந்துறதுக்கு நீங்க வழி பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பல இடங்கள்ல சங்கராச்சாரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு. ஆஹ் அது கடல் நீரை ஒரு சின்ன துளை மூலமா வெளியேற்ற முடியுமா அப்படின்னு சங்கராச்சாரியர் கேட்கிறாரு. அது அந்த ஓமனையை இங்க எடுக்கிறாரு. ஒருத்தன் குடிச்சிட்டே இருக்காருன்னா அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தணும்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி உங்களுக்கு கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உங்க கடவுள் நம்பிக்கை எதோ தூண்டுது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை சின்ன வயசுலேருந்து பாடல்கள்லாம் இருக்குது, ஓரளவு கத்துட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமா தோணுது பீட்டர் மாரிஸ்பர்க் அனுபவம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து வாங்கினேன், ஆனா இட்ஸ் நாட் அ பெட் டிக்கெட் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கினேன், ஆனா அது பெட் டிக்கெட் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம பார்த்திருப்போம். அவரை வந்து இறக்கி விட்டுறாங்க, இறக்கி விட்டு தள்ளி விட்டு விடுறாங்க, அடிபடுது. அவர் சொல்றாரு, ஐ வாஸ் சிவியர்லி அசால்டட் பை த கோச் மேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் வந்து பக்கத்துல டார்க் ரூம் அதை உட்காந்துறாரு. அங்க வந்து ரெண்டு வெள்ளைக்காரங்க உட்காந்து இவரை முறைச்சு பார்த்து இருக்காங்க. இங்க எவன் அடிச்சுட்டு போகணும், நம்ம உயிரோட போவோமா இந்தியாவுக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவருக்கு கடவுள் நம்பிக்கை வந்தது. எனக்கு வந்து இவ்வளவு அடிக்கிறாங்களே, திருப்பி அடிக்கக்கூடாது, அடியை வாங்கினோம்ல, இந்த அடியை வாங்கினது அவங்களுக்கு தப்பாவே இருந்து போட்டோம், அகிம்சைங்கிற தத்துவத்தை அந்த நொடியிலேருந்து ஆரம்பிச்சேன்னு சொல்லி இந்த புத்தகத்தை பதிவு பண்ணிக்கிறது. இது சத்திய சோதனையில வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இதுல வருது. ஏன்னா இது வந்து 38வது வருஷம், அதுக்கு முன்னாடி சத்திய சோதனை முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இது வந்து 10/12/1938 சொல்றாரு. அதனால சத்திய சோதனையில இந்த இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கிறதான்னு எனக்கு தெரியாது. அடி மேல அடி வாங்கியிருக்கேன் அப்படின்றாரு. அடி மேல அடியை வாங்கிட்டு காயமே பட்டிருக்கேன். ஆனாலும் அந்த நிமிஷம் எனக்கு திருப்பி அடிக்கணுங்கிற தோணல, அகிம்சைங்கிறது எனக்கு அந்த நொடியில இருந்து தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து அப்படி இன்னொருத்தர் இருக்காரு, பண்டிட் பசித்தா ராம் இருக்காரு. அவர் வந்து அகில இந்திய உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் பஞ்சாப் பிரிவு அமிர்தசரஸ். அவர் ஒரு பகிரங்கமான ஒரு கடிதம் காந்தி கடிதம், ஓப்பன் லெட்டர், அது யங் இந்தியாலையும் பப்ளிஷ் ஆயிருக்கு. அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிராமணன் அப்படிங்கிறாரு. சோ வாட் அப்படிங்கிறாரு காந்தி, எல்லாரும் ஒண்ணுதான்யா பிராமணன். அப்புறம் வந்து ரெண்டாவது சொல்றாரு, சார் இதுக்கு மன்னங்கள் என்ன அடுத்த அப்படி நான் வயசானவர் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு காந்தியை பார்த்து சொல்றாரு, நீ உலகம் பூரா பார்த்திருக்க, எனக்கும் நல்ல அனுபவம் இருக்கு, உங்களுக்கும் நல்ல அனுபவம் இருக்கு. இந்த புத்தர் இருக்காரு, அவரால் எல்லாரையுமே கடவுள் நம்பிக்கை, புத்த மதத்துல வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது இல்லையா, அதனால வந்து அந்த எல்லாரையும் மாற்ற முடிஞ்சுதா கேட்கிறாரு. சங்கரர் இருக்காரு, அவரால் எல்லாரையும் வேதாந்தியை ஆக்க முடிஞ்சுதா, ஆக்க முடியல. உங்களுக்கு வயசாகி போச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அலோபதி மருந்து இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு குணமாக்குங்க. நீங்க ஜெயில இருந்த போது டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு குணமாக்கினாங்க, நீங்க அவங்களுக்கு நன்றியோட இருங்க, எஸ்பெஷலி பிரிட்டிஷ் ஆபீசர்ஸுக்கும் ரொம்ப நன்றியோட இருங்க. அப்புறம் காட்டுக்கு போங்க, ஆவி கட்டுங்க, குகையில போய் உட்காருங்க, ஆன்மீகத்தை தேடுங்க, அதான் எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பண்டிட் விசித்தாரான்னு, பண்டிட்னாலே எனக்கு காஷ்மீர்காரன்னு அர்த்தம். அமிர்தசரஸ்ல தான் வந்து பேசுறாரு. அவர் சொல்றாரு, காந்தி எப்படி ஆரம்பிச்சாருன்னா, ஐ ஆம் ஹம்பிள் ஆஸ்பிரண்ட் ஃபார் பர்ஃபெக்ஷன் அப்படி ஆரம்பிக்கிறாரு. அவர் கேள்விக்கும் இதுக்கு என்ன பதில், என்ன பொருள் இல்லை, அது அப்புறம் பின்னாடி விளக்குறாரு. எனக்கு வந்து மருந்துகள் மருத்துவத்தை பத்தி எனக்கு ஒரு தனி கருத்துக்கெல்லாம் இருக்குது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக, குடல்வால் அறுவை சிகிச்சைக்காக நான் வந்து தயார்படுத்தி கொண்ட போது அது என்னோட இன்ஃபர்மிட்டி, என்னுடைய தப்புன்னு தான் நான் எப்பவும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த வருஷத்தையும். ஆனா நான் வந்து அந்த கர்னல் மண்டோக்னு ஒருத்தர் தான் இந்த ஆபரேஷன் பண்ணாரு, அவருக்கு நான் நன்றி பாராட்டுறேன்னு சொன்னாரு. ஆனா இதுக்கும் நான் எதிர்க்கிற பிரிட்டிஷ் அரசுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டு இந்த இடத்துல டயரிசம், டயரிசம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அதாவது கண்மண் தெரியாம சுட்டு கொள்றது. அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை டயரிசம்னு சொல்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, டயரிசத்தையே பின்பற்றக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம், நான் வந்து ஒரு போராட்டத்தை களத்துல இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு சிறைவாசி, நான் மற்றவங்க மாதிரி தான், மற்றவனும் ஜெயில இருக்கா, நானும் ஜெயில இருக்கேன், எனக்கு வந்து என்ன ஒரு மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் அவங்க செஞ்சாங்க,
கூட ஒன்றும் செய்யல அப்படிங்கிறாரு. இந்த புத்தர் சங்கர்ல பத்தி என்ன பேசுறதெல்லாம் மிஸ்கான்செப்ஷன். நான் வந்து ஐ எம் ஹம்பிள் சீக்கர் ஆஃப் மோக்ஷா அப்படிங்கிறாரு. இதுக்காக நான் குகைக்கு போகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த குகைகளை போய் உட்காரவனுக்கு எவனுக்குமே வந்து சொல்றாரு, எவனுக்குமே அமைதி கிடைக்காது. நான் வந்து மக்களோட மக்களால் இருக்கிறது இந்த ஜெயலலிதா வார்த்தை கேள்வி, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றேன். அந்த மாதிரி சொல்றாரு. அவனுக்கு எதுக்கே அனுமதி கிடைக்காது. எனக்கு வந்து மக்களோட தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறார். ஒரு முஸ்லீம் என்ன வெறுக்கலாம், ஒரு ஹிந்து என்ன வெறுக்கலாம், ஒரு கிறிஸ்டின் என்ன வெறுக்கலாம். ஆனா நான் எல்லார்ட்டையும் அன்பு பாராட்டுவேன். எப்படி அன்பு பாராட்டுவேன்? என் மனைவி மக்கள்கிட்ட என்ன அன்பு வச்சிருக்கேனோ அதே அன்பு அவங்களுக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அடுத்த இடத்துல வச்சிருக்கிறாரு, யூ ஆர் லிவிங் ஏ கைடட் லைஃப். உங்களுடைய அனுபவம் என்ன? கடவுளுங்கிறது சொல்றாரு, கடவுளுங்கிறது மனுஷன் கிடையாது, எனக்கு சத்தியம் தான் கடவுள், அவன் நன்றி ஓரளவு செய்யாது சொல்லிட்டு கீதையில இருக்கக்கூடிய வார்த்தைகள், கடமையை செய் பலனை எதிர்பாராதே அதை சொல்றாரு. சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க கடவுள்கிட்ட ஃப்ரீயா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இது என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதாவது உங்க கடவுள் வந்து என்ன செய் அதை செய்யாத அப்படின்னா உங்க கடவுள் சொல்லாரா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மாதிரிலாம் என் கடவுள் வந்து சொல்லல. ஒரு ஒரு கூட்டமான இப்ப கும்பமேளெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு 300 400 பேர் பூந்துக்கிறாங்க. அப்போ அவ்வளவு மூச்சு திணறுவாங்க இல்லையா? அது மாதிரி மூச்சு திணற மாதிரி அனுபவம் எனக்கு கிடையாது. ஒரு கூட்டமான பேருந்துல எல்லாருக்கும் மூச்சு திணறிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி நான் எதிர்பார்க்கல. கடவுள்கிட்ட நான் இன்னைக்குமே ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் கேட்கிறாரு, இந்த கடவுள்ங்கிறது நீங்க ஸ்டண்ட் மாதிரி பயன்படுத்துறீங்க, ஒரு ஸ்டண்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்புறம் வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, கடவுள் வந்து லாங் ரோப் கொடுப்பாரா அப்படின்னு கேட்கிறாரு. கடவுள் ஆமா லாங் ரோப் கொடுப்பாரு அப்படின்னு. எதுக்கு லாங் ரோப்? கொள்றதுக்கான்னு கேட்கிறாரு. அதாவது லாங் ரோப் எதுக்கு கொடுக்குறாங்க? தவறுகள்ல இருந்து திருத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும். இவங்க லாங் ரோப் அப்படின்னா கடவுள் தவறுகள்ல இருந்து திருத்திக்கணும். இந்த லாங் ரோப்பை உபயோகப்படுத்தி இவனை கொல்லவும் செய்யலாம் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்புறம் சொல்ல, உலகத்துல கெட்டவங்க தான் இருக்காங்க, கெடுதல் தான் செய்யறாங்க, இவங்களை ஏன் கடவுள் படைக்கிறான்? அவர் தான் சக்திமானாச்சு. கெட்ட எண்ணங்கள் எங்களுக்கு தானே தோணுது, எங்க மனசுல தோணுது. அந்த கெட்ட எண்ணங்கள் அவரே அழிச்சிடலாமே. எங்கும் நிறைந்துள்ளவர்னு சொல்றீங்க, ஆம்னி பொட்டன்ட்ன்றீங்க, ஆம்னி பிரசன்ட்ன்றீங்க, எவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா காந்தி என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு பொறுமை ஜாஸ்தி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே அடுத்த கேள்வி இருந்தது. ஒரு சர்வாதிகாரி ஏழையை வதைக்கிறாரு, ஹிட்லர் வந்து எவ்வளவு பேரை கொல்றாரு, இந்த பேர் தடவை எத்தனை பேரை வேலையில்லாத சுட்டு கொண்டான், ஏன் அவரை முதல்லயே கடவுளை அழிச்சிருக்கலாமே? இத்தனை பேர் அழிவுக்கு ஏன் அவர் காரணமா இருக்கணும்? ஒரு கடவுள் வந்து ஹீரோ மாதிரி கடைசி சீன்ல தான் வருவாரா அப்படின்லாம் கேட்கிறாங்க. இந்த உலகத்தை மாத்துறதுக்கு கடவுள் எல்லாம் முடியாதா? நீங்க நல்லவன் வாழ்வான்னு சொல்றீங்க, பாட்ஷா படம் சொல்லுவாங்க, கடவுள் வந்து நல்லவங்களை காப்பாற்றுவான், கைவிட மாட்டான், ஆனா கெட்டவங்களை கை விட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி கேட்கறாங்க. என்ன இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இந்த நம்பிக்கையே வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி காந்தியிட கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் ரொம்ப பழசு, ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இன்டிஃபைனபிள் மிஸ்டீரியஸ் பவர் தட் பெர்வேட்ஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. இது என் கண்ணுக்கு தெரியாது, ஆனா நான் உண்மையா உணர்றேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவர் சொல்றாரு. எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு இருக்கு. இந்த உலகத்துல வந்து சந்திரன் சூரியன் எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. இந்த ஒழுங்கு வந்து யாராவது ஒருத்தர் இது யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெகதீஷ் சந்திர போஸ் பத்தி எல்லாம் அவனு சொல்றாரு. அவர் வந்து அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நம்பிக்கை இல்லாட்டினா அதுதான் உண்மை அப்படிங்கிறாரு. அப்புறம் உடனே ஒருத்தர் கேட்கிறாரு, மார்க்சிஸ்ட் பிலாசபி மாதிரி மாற்றம் என்பது மாறாதது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாறாததும் ஒரு ஒழுங்கு தானே அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி எல்லாமே வந்து இது வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது பெனவலண்டா மேல்வலண்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இது இன்னும் எல்லாத்துக்குமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சங்கரருடைய அத்வைத தத்துவத்திலிருந்து ஒரு குறியீடு விடுறாரு. அதாவது இருட்டுல கயிற்றோட இருட்டல் கயிற்றல் நிழல், இருட்டுல கயிற்றோட நிழலை பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம் அப்படிங்கிறத அதான் மாயாவாதம். அதை சொல்றாரு. அது மாதிரி அதை நிரூபிக்க முடியாது. ஃபெய்த் ஆல்வேஸ் டிரான்சென்ட்ஸ் ரீசன். இது வந்து எத்தனை நாளா வாட்டி சொல்றாரு. அதான் அதுக்கப்புறம் சொல்றாரு, ஐ ஆல்வேஸ் கால் காந்தி ஆல்வேஸ் கால் காட் லாங் சஃபரிங் பிகாஸ் ஹி பெர்மிட்ஸ் ஈவில் இன் த வேர்ல்ட். லாங் சஃபரிங் இருக்கத்தான் செய்யும். நான் என்ன நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மைப்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு கடவுளுக்கு அருகில போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லீடு கைண்ட்லி லைட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு தான் இந்த குடியரசு நடத்தும் போது பேண்டு வாத்தியக்காரங்க அந்த பாட்டை வாசிப்பாங்க. 2 வருஷமா நிறுத்திட்டாங்க. அந்த அந்த பாட்டை 25வது பக்கத்துல கொடுத்துருக்காங்க அந்த பாடலை. அதே மாதிரி எமர்சனுடைய கோட்ஸ் சொல்றாரு, we interfere with the optimism of the nature அப்படின்னு சொல்றாரு. அது பாருங்க எவ்வளவு பொருள் செறிந்த வார்த்தை பாருங்க. புத்தகம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு
ஒரு 1 ஹவர்ல வேகம் இங்கிலீஷ்ல படிச்சு முடிச்சிடலாம். ஆனா எதுவுமே மைண்ட்ல ஏறாது. ஆனா கொஞ்சம் பொறுத்து பொறுத்து படிக்க விட்டுருக்கு. அதனால we interfere with the optimism of the nature அப்படின்னு எமர்சன் சொன்னதுல குறிப்பிடுறாரு. அதே மாதிரி வாழும் கடவுள் அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது இயற்கை அழிவுகள் இதெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் வந்து மனிதனை வந்து அடிமையாக்கக்கூடிய செயல்பாடுகள். நாம எல்லாரும் கடவுளோட குழந்தைகள் தான் அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் கேட்கிறான், நம்ம எல்லாரும் கடவுள் குழந்தைகள் எல்லாரும் சொல்றீங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கடவுள் காப்பாத்துவாரா மாட்டாரா? இந்த கடவுள் என்னதான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கடவுள் ஒருத்தர் இருந்தா எல்லாரோட இதய துடிப்புலையும் தெரியணுமே, ஏன் தெரியல? அவரோட இருப்பு எனக்கு புரியலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. நீங்க அகிம்சையை கையாளுறீங்க, என்ன பலன்? விடுதலை உடனே கிடைச்சிருச்சா? உங்களை ஜெயில போட்டு தான் வாட்டுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஜெயில போட்டு இருட்டுல வதைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இளைஞர், நாங்கெல்லாம் இளைஞர்கள், எங்களுக்கு வாழ்வது வாழும் கடவுள் அப்படிங்கிறார். வாழும் கடவுள் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரிலாம் லிவிங் காட் யாருமே கிடையாது, ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்றாரு. எங்களுக்கு கண்ணில் தெரிகிற ஆதாரம் வேணும், சும்மா இந்த மாதிரி சொல்லி குழப்பக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து பொறுமையா பதில் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் எழுதுறது உங்களுக்கு குழப்பத்தை போக்குமா எனக்கு தெரியாது, நான் வந்து அப்படி சொல்லலை. ஒருத்தன் வந்து பாட்டை கேட்டுட்டே இருக்கான்னா அவனுக்கு அந்த இசையை மட்டும் தான் அவன் காதில் விடும், வேற எதுவும் அவன் காதில் விடாது. அது மாதிரி கண்ணால் பார்த்தா தான் நான் நம்புவேன்னு நினைச்சா நம்பிக்கை வராது. நம்ம நாட்டு முனிவர்கள் தீர்க்கதரிசிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் வந்து நமக்கு எவ்வளோ எழுதி வச்சிருக்காங்க, அந்த டீச்சிங்ஸ்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் சொல்றாரு. சைத்தன்யர், ராமகிருஷ்ணர், துக்காராம், தியான் தேவா, ராம்தாஸ், குருநானக், கபீர்தாஸ், துளசிதாஸ் இப்படி சொல்லிட்டே போறாரு. போற நிறுத்துங்க, நீங்க பழைய ஆள் பேர் தான் சொல்லிருக்கீங்க, இப்ப ஆள் பேர் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இப்ப இல்லையா, இப்ப ராம்மோகன் ராய் இருக்காரு, தாகூர் இருக்காரு, டால்ஸ்டா இருக்காரு, விவேகானந்தர் இருக்காரு அப்படிங்கிறது சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான் அடிப்படை. இது வந்து உள்ளத்துல தெய்வீக இசை இருக்குது, ஆனா நமக்கு வந்து புலன்களோட ஓசை அதை மறைக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா இந்த இயற்கை அழிவுகளை பத்தியே நினைச்சிட்டு இருந்தோம்னாக்க தோல்வி மனப்பான்மை தான் நமக்கு தெரிய வரும். தோல்வி மனப்பான்மை தான் வரும். அதே மாதிரி அடுத்த அப்படி கேட்கிறேன், அவருக்கு திருப்பி திருப்பி அதே கேள்வியில நிறைய பேர் கேட்டு இருக்காங்க, கடவுள் ரொம்ப கருணை உள்ளவர்னா அந்த மறுப்பவர்களை அழிச்சிருக்க கூடாதா அப்படிங்கிறது. அது காந்தி சொல்றாரு, கடவுள் வந்து ஒரு இடத்துல இல்லைங்க, கபால இல்லை, காசியில கிடையாது, நம்ம பிரார்த்தனை தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. தமிழ்நாட்டுல கடவுள் பத்தி சொல்றாரு. ஹரிஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க, அந்த கோயில்ல அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அதனால அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திக பிரச்சாரமும் சைமல்டேனியஸா நடக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அவர் சொல்றாரு. இவங்களுக்கு ஹரிஜனங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை கண்டு அவங்க பயந்து போய் மனம் வெதிலி போய் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் சரிங்கிறது ஏத்துக்க முடியாது. there is an excuse for this disbelief. அது திராவிடர் கழகம் அவங்கலாம் அப்ப சொல்றாங்க, அது சொல்றாரு, there is an excuse for this disbelief. ஏன்னா ஹரிஜனங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, அதுல இருந்து அவங்களை எப்படி காப்பாத்துறது, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி வெளியே தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இது வந்து பிலீஃப் இன் காட் இஸ் கோஎக்ஸிஸ்டன்ட் வித் ஹியூமன் கைண்ட். மனிதனுடைய ஆதார சுருதியே கடவுள் தான் அப்படிங்கிறாரு. திருப்பி மறுபடியும் சத்தியமே கடவுள் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றேன், இது வந்து 15வது வாட்டி சொல்றேன். என்ன அப்புறம் இமயமலை பயணத்தை எடுத்துக்கங்க. இமயமலைக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னா அது இவ்வளவு சிரமமா இருக்கும், அந்த சிரமத்தை கடந்துதான் போக வேண்டியிருக்கும். அது சிரமமா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பயணத்தை விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரிதான் கடவுளை தேடுறது. கஷ்டங்களை அறிந்து கொண்டாலே பாதி வெற்றி. பாதி ஒரு ஒரு பயணத்தை நோக்கி நீங்க பயணத்தை ஆரம்பிச்சாலே பாதி வெற்றி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு. ஏன் தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அவர் சொல்றாரு. தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தை நான் ஆரம்பிச்சதே ஒரு வெற்றியுடைய நான் ஆரம்பிக்கிறேன், என்னோட எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க, அதுவே வெற்றி தான் அப்படின்னு சொல்றாரு. சத்தியாகிரகத்துக்கு தான் விளக்கம் கொடுக்குறாரு. அதே மாதிரி மனிதனுக்கு வந்து சச்சிதானந்தம் வேணும் அப்படின்னு கேட்கிறார், சொல்றாரு. சத் சித் ஆனந்தம். சத்னா உண்மை, சித்னா அறிவு, ஆனந்தம்னா பிளிஸ், எட்டர்னல் பிளிஸ் அப்படின்னு சொல்றாரு. அதை உண்மையை அறிய தவம் செய்யணும், ஆனா அதுக்கு காடு போகக்கூடாது அந்த மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு இது வந்து செல்ஃப் சாக்ரிஃபைஸ் வேணும், பக்தி வேணும், ஆனா இது கோழத்தனம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பக்திங்கிறது கோழத்தனம் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதே மாதிரி ஒரு பக்கம் கடவுள் பேரால் நிறைய பேர் பாதகங்கள் செய்யறாங்க, மறுபடியும் கடவுளை நம்பாத நல்ல நாத்திகர்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க. உதாரணமா பிராட்லா அப்படிங்கிறவரை பத்தி சொல்றாரு. அந்த பிராட்லாங்கிறவர் வந்து ஒரு நாத்திகர். அவரை வந்து அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போது அவருடைய இறுதி ஊர்வலத்துல காந்தியும் கலந்துக்கும் போது கூட நிறைய பேர் வராங்க. அது கூட நிறைய பேர் ரொம்ப சொல்றாங்க, ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாருமே அந்த ஊர்வலத்தை நாங்கள் கலந்துட்டோம். அத்தனை பேர் நம்பிக்கையில் இருந்தான், அத்தனை பேர் கடவுள் நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தருடைய புகழுடல் அவங்க வந்து புகழ மாலை செலுத்தி நாங்க அவர் வந்து அடக்கம் செஞ்சுட்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு.
அதாவது கடவுள் நம்பிக்கைங்கிறது முக்கியமான அவருக்கு ஏன் வந்து அந்த உலகத்துல இருந்த அக்கிரமங்கள்லாம் நடக்குது, இந்த அக்கிரமத்தை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற வருத்தத்துல தான் அவர் அந்த மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறத சொல்றாரு. பாரதிதாசன் கூட சொல்லுவாரு, உண்டென்பர் பலர் இல்லை என்பர் சொல்ல எனக்கில்லை கடவுள் கவலை அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லுவார். இவர் சொல்றாரு அந்த மாதிரி அக்னாஸ்டிக்கா இருந்தாலும் அவங்களுக்கும் கடவுள் தேவைப்படுவாரு அப்படின்னு அப்ப சொல்றாரு. இதை வந்து இன்னொரு இந்த இடத்துல வந்து தர்மானந்த கொசாம்பின்னு இருக்காரு. அவர் வந்து அந்த காந்தி ஆசிரமத்தை வந்து தங்கி இருந்து பணிபுரிஞ்சுட்டு போயிருக்காரு. காந்திய கொள்கைகளை பரப்பியிருக்காரு. நிறைய சேவை செஞ்சிருக்காரு. அந்த இதெல்லாம் குறிப்பிடுறாரு. அவர் வந்து அவருடைய மதமும் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுது. ஆனா அவரை எங்கூட சேர்ந்து பணிபுரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது காங்கிரஸுக்கு வந்து ஒரு சேரணும்னாக்கா ஒரு உறுதிமொழி படிவம் இருக்கு, ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம் வந்து எழுதி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபார்ம் எழுதி கொடுத்தது அதுல வந்து கடவுளின் பெயரால் இருக்கு. உடனே இவங்கெல்லாம் கேட்கறாங்க, ஏங்க கடவுளின் பெயரால இருக்கணும், இருக்கக்கூடாது, அது தூக்குங்க அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, நான் ஏத்துக்கிறேன். இது ஏற்கனவே இருக்கிற உறுதிமொழி நான் தயாரிச்சதுதான். எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து இயற்கையின் பெயரால கூட மாத்திருப்பேன் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறார். முன்னாடி சொல்லியிருந்தா மாத்திருப்பேன், ஆனா இப்ப கூட மாத்தலாம் அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த பிராட்லாங்கிற பத்தி சொல்லும்போது அவர் ஒரு நாஸ்திகவாதி தான். அவர் தன்னைத்தானே மறுத்துக் கொள்கிறார் அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த மாதிரி அதாவது மதத்துல இருந்து எல்லா மதங்கள்லயுமே சொல்லும் செயலும் வேறாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த சொல்லும் செயலும் எல்லா மதத்துலயும் வேறா இருக்கனால அதை பார்த்து கஷ்டப்பட்டு நான் அந்த மாதிரி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்ல நாத்திகர்களையும் பொறுத்துக் கொள்வது கடவுள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி மனச்சாட்சியும் கடவுள் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாரு, he is long forgiving and ever he is long suffering and ever forgiving அப்படிங்கிறாரு. ஃபர்கிவிங்கிற கருத்தை வந்து நிறைய வலியுறுத்தி சொல்றாரு. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளோட லீலைன்னு சொல்றாரு. கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அயலானை நேசி அப்படிங்கிறத சொல்றாரு. நாம வந்து வெறும் கடவுளோட ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் சொல்லி குரான்ல சொல்லுது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ வந்து போலந்து நாட்டுல இருந்து ஒருத்தர் வராரு. அவர் கல்லூரியில ப்ரொஃபசர். அவர் வந்து நான் யங்கிலியா படிச்சுட்டு வரோம், நான் ரெகுலரா படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மாறாத உண்மை சத்தியம் சொல்லிட்டே இருக்கீங்க, அதை நம்ம எல்லாரும் அடைஞ்சிட்டோமா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை அடிக்கடி மாத்திக்கிறீங்க, அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்றாரு, ஒரே விஷயத்தை பத்தி நான் 2 கருத்து சொல்லியிருந்தேன்னா இறுதியாக குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இறுதியா என்ன நான் சொன்னீங்களோ அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் கேட்கறாங்க, நீங்க சத்தியம் சத்தியம் சொல்றீங்க, இந்த விடுதலை சுதந்திரம் தான் அவங்க சத்தியமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ வந்து அந்த போலந்துக்காரங்க சொல்றாங்க, அவர் வந்து போலந்து நாட்டுல ஆக்கிரமிக்கிறதுக்குள்ள ஜெர்மனி அவர், அதாவது மற்ற நாடுகள்லாம் ஆள்றதுக்கு திறமையே இல்லாத ஆட்களா இருக்காங்க, நாங்கெல்லாம் அவங்களுக்கு திறமை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு ஆக்கிரமிப்புக்கு ஒரு புதுசா ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆக்கிரமிப்புக்கு போல எல்லா நாடுகளையும் ஆக்கிரமிச்சாரு ஹிட்லர். ஒவ்வொருக்கும் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு திறமை கிடையாது, எங்களுக்கு தான் திறமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அதனால தான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. காந்தி என்ன சொல்றாருனாக்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவர்களை எல்லாருமே திருத்தி கொண்டாங்க, ஹிட்லரா இருந்தாலும் அவனோட தவறுகளை உணர்ந்தானே திருத்தித்தான் ஆகணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு நான் வந்து கேடா சத்தியாகிரகம் அதை வந்து பத்தி எல்லாம் குறிப்பு சொல்றாரு. கேடா சத்தியாகிரகம், அப்புறம் வந்து பர்தோலி சத்தியாகிரகம் சொல்றாரு. 24 மணி நேரத்துல தவறுகள் நடந்த உடனே நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா என்னுடைய மக்களை வந்து ஒழுங்கா முன் தயாரிப்பு பண்ணாம நான் இந்த இறங்கிட்டேன், அதனால அந்தக்கான பழியை நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஈச் மஸ்ட் பி எ லா அண்ட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கிறத சொல்றாரு. ஏன் முதுகு நான் பார்க்க முடியாது இல்லையா அப்படிங்கிற சொல்றாரு. என்னுடைய முதுகு மற்றவங்களுக்கு தானே தெரியும், என் வாழ்வு பற்றிய விமர்சனத்தை காலம் தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி நான் எங்க பார்த்தாலும் இந்தியாவில போறதுக்கு ஏழ்மையை மட்டும்தான் பார்த்தேன், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இதுதான், சர்க்கா தான் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்றாரு. பீப்புள் ஆர் லிவிங் கேட்டில் லைஃப் அப்படிங்கிறாரு. அதை வந்து தீர்க்கணும்னா நான் வந்து கண்டுபிடிச்சே இது வழி. ஏன்னா எல்லாருக்கும் உணவு அங்கங்க விளைவிச்சுக்கிறோம், அந்த உடையை வந்து வெளிநாட்டுல இருந்து வருது, அது எதுக்கு பண்ணணும், நம்ம தற்கால நம்ம நூற்று பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை பத்தி எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ள இம்போர்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டா குறைஞ்சு போய் முழுக்க முழுக்க இவர் வந்து என்ன சொல்றாரு, காந்தி வந்து லண்டனுக்கு போய் போன போது அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் பார்த்து உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லை, சுதந்திரத்துக்கு எனக்கு இதான் வழி அவங்கள்ட்ட போய் மனு வச்சுக்கிறார், அதுவும் இருக்குது. அதே மாதிரி சொல்றாரு, கடவுள் வந்து எந்த ஒரு வேதத்திலையும் கிடையாது, அந்த புக்குக்குள்ள கிடையாது, இது வெறும் மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிறவன் வந்து வெறும் லிட்டரேட் அப்படிங்கிறாரு. இதுல 44ஆம் பக்கத்துல ஒன்று சொல்லியிருக்காரு, அதை நான் வாசிக்கிறேன். இது வந்து கொடி எழுத்தார்.
Of what avail is the tilak and the tulsi? Of what avail is the rosary and the muttering of the name? What avail is the grammatical interpretation of Veda? What avail is the mastery of the letters? All these are devices to fill the belly, and nothing worth without their helping a realization of the Parabrahma. இது அவருடைய வார்த்தை. அதாவது இந்த பாட்டை வந்து இந்த நரசிம்ம மேத்தாவுடைய வைஷ்ணவ ஜனதா பாட்டுல வருதுங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த பாட்டுலாம் வருதா வேற பாட்டுல வருது தெரியாது. என்ன பிரயோஜனம் கேட்கிறாரு. நீங்க எல்லாமே வந்து வயிறு உலகத்துக்காக நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு வார்த்தை சொல்றாரு நரசிம்ம மேத்தாவுடைய பாடல். ஆமா ஆமா நரசிம்ம தான் சொல்லிருக்காரு. படிக்குவா? Of what avail is the tilak and the tulasi? Of what avail is the rosary and the muttering of the name? What avail is the grammatical interpretation of the Veda? What avail is the mastery of the letters? All these are devices to fill the belly, and nothing worth without their helping a realization of the Parabrahman. இதான் நரசிம்மன் இந்த மாதிரி பாடியிருக்காருன்னு சொல்றாரு. இந்த பாட்டுல வேற பாட்டு சரி நான் சொல்றாரு. அதே மாதிரி சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு. அடுத்த பக்கத்துல I do look forward a time when even repeating the name of Rama will become a hindrance அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீ பக்கத்துல இருக்கிறவன் நேசிக்கணும்ப்பா, வெறும் பேரை பேர் சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சொல்றாரு, the who eats without sacrifice is a thief அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து பொன்மொழி தனித்தனியா வருது. அப்புறம் அடக்கத்தோட இருக்கணும், அடக்கமுடைமை வேணும் அப்படிங்கிறத விளக்கமா சொல்றாரு. அதுக்கு தான் உதாரணமா நெப்போலியன் போனபார்ட்டுடைய கதையெல்லாம் ஒரு சுருக்கமா சொல்றாரு. ரெண்டு வரியில நெப்போலியன் வந்து எவ்வளவு பெரிய நாடுகள்லாம் படையெடுத்து வந்தாரு. அவருடைய கதையெல்லாம் பெருசு, ரொம்ப அது வந்து 2 மணி நேரம் சொல்லலாம், அவ்வளவு பெரிய கதை. அதை வந்து ஒரு 2 லைன்ல சொல்றாரு. அவனுக்கு வந்து அடக்கம் இருக்கணும், அடக்கத்தோட வந்து அவன் நாடுகளை பயன்படுத்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கணும். இப்ப வந்து அந்த நல்லது செய்யறங்கிற எண்ணத்தை தாண்டி ஒருத்தன் சுயலாபத்துக்காகவோ வெறிக்காகவோ நாடு பிடிக்கணுங்கிற வெறியோட ஒருத்தன் செயல்படுறான், தான் வந்து உயரணுங்கிறதுக்காக செயல்படுறான்னா அந்த நிமிஷம் வந்து அவன் அழிவு ஆரம்பமாயிடும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. கைசர்ங்கிறவரை பத்தியும் சொல்றாரு. அதாவது கடவுள் என்ன சொல்றாருன்னா, God has made all of us to unite, not to remain apart forever அப்படிங்கிறது தனியார் பன்மொழி சொல்றாரு. அப்புறம் வந்து இன்னும் 2 பழமொழி அது தமிழ்ல இருக்கிறதா சொல்லியிருக்காரு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படா, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. இந்த 2 ஆங்கில ஆக்கமும் அதுல இருக்குது. அவர் சொல்ற, கடவுளை பொறுத்த வரைக்கும் அரசனும் தூய பணியாளரும் ஒண்ணுதான், எனக்கும் அதே மாதிரிதான், எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. நீ படிக்கிறது பேசுறது எல்லாம் உன் கணக்குல ஏறாது, உன் செயல்கள் தான் உன் கணக்குல ஏறும் அப்படிங்கிறாரு. பிரம்மச்சாரின்னா என்ன, பிரம்மச்சரியம்னா என்னன்னா நீ கடவுளை தேடுறவர் அப்படிங்கிறான். கெட்ட வழக்கங்கள் எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு கேட்கிறான். நீங்க வந்து முதல்ல வந்து இங்க ராமநாமத்தை கடைபிடிங்க அப்படிங்கிறத சொல்றாரு. பட் அட் தி சேம் டைம்னு சொல்றாரு, ராம் நாம் இஸ் நாட் ஃபார் தோஸ் who tempt God in every way possible and ever expect it to be saved. ஏதாவது இருக்கும் பயன் வேணும்னு சொல்லி ராமநாமத்தை சொன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு. இதனால தான் பிரேயரை பத்தி இன்னும் சொல்லி, இப்போ வந்து பிரேயருக்கு வந்துட்டாரு. பிரேயருக்கு வந்து சொல்லும்போது, பிரேயர் இஸ் அ கன்ஃபெஷன் ஆஃப் ஒன்ஸ் அன்வொர்த்தினஸ் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறாரு. இதுலதான் அந்த வைஷ்ணவ ஜனதா பாடல் சொல்றாரு. இந்த வைஷ்ணவ ஜனதா பாடலுடைய இதுவும் இதுல இருக்கு. அந்த பாடல்ல அந்த மாதிரி இருக்குது. என்ன பிரயோஜனம், நம்ம வந்து நம்மளுடைய இன்ஃபர்மிட்டியை தான் நம்ம கடவுளுக்கு முன்னாடி வெளிப்படுத்திக்கிறோம், நமக்கு சக்தியை கொடுன்னு சொல்லி கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இது வந்து 38. அதே மாதிரி பிரார்த்தனையில் நம்பிக்கையில ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட் லெட்டர் எழுதுறாரு, எனக்கு பிரார்த்தனையில நம்பிக்கை இல்லை, ஒருத்தர் பிரார்த்தனையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை, கூட்டு பிரார்த்தனையில என்னங்க வரப்போகுது அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு லாட்டின் வேர்டு யூஸ் பண்றாரு, நோலன் ஓலன்ஸ் அப்படின்ட்டு. நோலன் ஓலன்ஸ்னா தேடி பார்த்தா பிடிக்கதோ பிடிக்கலையோ நீ செய்ய. ஏன்னா ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்ட், பிடிக்கல நீ இப்போ செய்ய. அப்புறமா டெய்லி ரெப்படிஷன் ரெகுலேட்ஸ் யுவர் கான்டாக்ட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் சொல்றாரு. பலவீனமானவனுக்கு ஒரு டானிக் மாதிரி தான் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த பையன் விடல, அவன் கேட்கிறான், கடவுள் பெருசு, என் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசுன்னு ஒருத்தர அடிச்சுக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு நாஸ்திகர் ஒரு ஆத்திகரை கொலை செஞ்சுக்காங்களா இந்த உலகத்துல? ஆத்திகர்கள் இன்னொரு ஆத்திகரை, இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் சிறுசு அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் கொலை செய்யறாங்க. இந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் யாராவது ஒரு ஆத்திகரை கொலை பண்ணிருக்காரா அப்படின்னு ஸ்டூடெண்ட் கேட்கிறான். இல்ல. அப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்துட்டாரு. இந்த காசி இதெல்லாம் இருக்கு, காசி கோயில் இருக்கு, அவுரங்கசீப் வந்து நிறைய கோயில்களை இடிச்சிருக்காரு,
நிறைய இடத்துல மசூதி எல்லாம் கட்டிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? உங்க கண்ணில் படவே இல்லையா? இதெல்லாம் படாம நீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு இந்த பையன் கேட்கிறான். என்ன அவர் சொல்றாரு, கஷ்டம்தான். உலக சரித்திரத்துல பல்வேறு ஆசைகளை தூண்டுதனால எல்லாரும் எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த தவறுகளை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, தே வார்ன் மீ அகைன்ஸ்ட் பிகமிங் இன்டாலரண்ட். நான் அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு. அவன் தப்பு செஞ்சுதான் சரி, பட் ஐ ஷுட் நாட் பி இன்டாலரண்ட் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஸோ இன்னொன்று சொல்றாரு, டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் இன்டாலரன்ஸ், அதுவும் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறாரு. கடவுளை காட்டு அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான், நம்பு அப்படின்னு பயஞ்சுக்கிறான், நம்பு வருவார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த பையன் சொல்றாரு, தட் இஸ் டியூ டு த ஃபேக்ட் due that faith is an effort of the intellect, not an experience of the soul. Faith transcends reason. இது வந்து 5வது வாட்டி இந்த புத்தகம் அந்த மாதிரி வருது. அப்புறம் சத்ரா சம்மேளனம் ஒன்று இருக்கு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல வந்து கூட்டு பிரார்த்தனையை பத்தி காந்தி சொல்றாரு. இந்த பள்ளிகள்ல வந்து எல்லா ஸ்கூல்லையுமே வந்து காலம்புற பிரார்த்தனை பண்ணணும், காலையில 5 நிமிஷம் சாயங்காலம் 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றாங்க. அதை பத்தி கேட்குறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருமே வந்து சொல்றாங்க, அவங்க எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, காலங்கத்துல ஸ்கூல்ல குழந்தைகளை உட்காந்து வச்சு பிரார்த்தனை பண்ண சொல்றது தப்பு, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பிரார்த்தனையோட நம்பிக்கையை பத்தி வலியுறுத்தி பேசுறாரு. மூங்கிலை எப்படி வளர்க்கிறாங்களோ அதே மாதிரி சிறு வயதிலேயே அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை வளர்த்தாங்க. அது அவங்களுக்கு நம்பிக்கையை தான் கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்குன்றாங்க. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, கடவுளை வந்து தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் அந்த மாதிரி வந்து கடவுளை நம்புவோம் அப்படின்னு ஒரு சொல்றாரு. இல்லைங்க, கடவுள் நம்பிக்கையை கொடுக்கறதே, தன்னம்பிக்கையை கொடுக்கறதே கடவுள் நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி காந்தி திருப்பி சொல்றாரு. தன்னுடைய கருத்தை மேலுமே வலியுறுத்துறாரு. நீ தனக்காகவும் வேண்டலாம், ஊருக்காக கூட வேண்டலாம். நீ எவ்வளவுதான் ராம் ராம்னு சொல்லிட்டு இருந்தா கூட ஒரு உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுன்னா அதுல பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறாரு. அது எப்படி கடவுள் நம்பிக்கை எப்படி வரணும்னு சொல்றாருனாக்க, நல்ல பசியோட ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு உணவு கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த உணவை பார்த்து எப்படி பாஞ்சு போய் சாப்பிடுவான். அது மாதிரி பசிச்ச இதயங்கிறது வந்து பிரார்த்தனை நோக்கி போகும் அப்படிங்கிறது சொல்றாரு. ஒவ்வொரு நிமிஷம் பிரார்த்தனை செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் பண்ணா கூட போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சூர்தாஸ்ங்கிற வார்த்தையில சொல்றாரு. அது வந்து, வேர் தேர் இஸ் ரிச் சோ லோத்சம் அண்ட் விக்கெட் ஆஸ் ஐ ஹவ் ஃபோர்சேக்கன் மை மேக்கர் சோ ஃபெய்த்லெஸ் ஹவ் ஐ பீன் அப்படின்னு சொல்றாரு. அவர் காந்தி சொல்றாரு, அவரே ஒரு பெரிய முனிவர், ஆனா அவரே என்ன சொல்றாரு, நான் ஒரு பாவின்னு சொல்லிக்கிறாரு. அது மாதிரி தான் நாமும் அடியாருக்கு அடியாரா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. we are all born to serve our fellow man அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவருடைய தினசரி பிரார்த்தனைகள்ல அந்த அப்போ இருந்த பிரார்த்தனைகளை பற்றி சொல்லியிருக்காரு. 39ஆம் வருஷத்துல ஒரு பிரார்த்தனை 42 பேர் இருக்கணுமா. எனக்கு தெரியாது, ஏன்னா புதுசா இருக்கு படிக்கிறதுக்கு. 42 பேர்ல எல்லாரும் ஹிந்து, முஸ்லீம், பாசி, சீக்கியம், கிறிஸ்துவம், அது தவிர நம்பிக்கை இல்லாதவங்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. காலையில 15 நிமிஷம், மாலையில 15 நிமிஷம் சிறிய உரை. அப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் இறுதியிலையும் ஒரு கேள்வியை யாராவது கேட்கலாம், அதுக்கு அடுத்த நாளைக்கு அவர் பதில் சொல்லுவார். யாருமே கேள்வி கேட்கலன்னா இவரே ஒரு கேள்வி கேட்பார். கேட்டுட்டு நீங்களா யோசிச்சுவாங்க, இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சொல்லுவார். இப்போ வந்து ஒரு முஸ்லீம் மறுபடியும் முஸ்லீம் ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க, பிரேயர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பிரேயர்ங்கிறது வாழ்க்கையில முக்கியமானதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கிறாரு, எனக்கு கடவுள், அவர் முஸ்லீமா இருந்துக்காரு, அவர் சொல்ற கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாரு. அதுவே அவருக்கு வித்தியாசமா இருக்கு. ஆனா சொல்ற, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே, எப்படி பிரார்த்தனை நடத்துறது அப்படிங்கிற போது யூக்ளிட்னு ஒருத்தர் தத்துவம் சொன்னானே இருக்காரு. அவரு ஜியாகிராபிக் ஆக்சியம் அப்படின்னு சொல்றாரு. அதில் ஒன்று, இஃப் ஈக்குவல்ஸ் ஆர் ஆடட் டு ஈக்குவல்ஸ் த ஹோல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வரும். அது மாதிரி ஒரு ஆக்சியமேட்டிக்கா நீங்க வந்து கடவுள் பிரார்த்தனையை கொண்டு போங்க அப்படிங்கிறாரு. பிரார்த்தனையை சிறிய லெவல்ல கொண்டு போங்க அப்படின்னு அந்த ஆக்சியமேட்டிங்கிற வார்த்தையை அவர் அப்படி பயன்படுத்துறாரு. காட் நெவர் இன்சிஸ்ட் ஆன் போத், அது உறுதிமொழியை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு. அப்போ உடனே ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த கட்டால பூகம்பம் நடந்தது அப்படின்னு சொல்லி பத்தி கேட்கறாங்க. இந்த பூகம்பம்லாம் நடக்கும்போது கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு கேட்கிற போது காந்தி என்ன சொல்றாரு, perfected science will one day be able to tell beforehand when the earthquakes will occur அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கிடைக்கல. நம்ம வந்து எக்லிப்சஸ்லாம் எப்போ வரும் கண்டுபிடிக்க முடியுது, மழை எப்போ பெய்யும் கண்டுபிடிக்க முடியுது, எல்லாம் கண்டுபிடிக்கும். ஆனால் எர்த்குவேக் மாத்திரம் ப்ரெடிக்ட் பண்ண முடியல இன்ன வரைக்கும். பட் காந்தி சொல்றாரு, ஒரு நாளைக்கு அதை கண்டுபிடிப்போம். அது சொல்றாரு, இட் வில் பி another triumph of human mind அப்படின்னு சொல்லி. அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, காந்தி வந்து அன்சைன்டிபிக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதுல சொல்லியிருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை எடுத்து பார்த்தோம்னாக்க சயின்டிபிக்கா நீ திங்க் பண்றத யாருமே தடுக்கல அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அதே மாதிரி there is a divine purpose in every physical calamity அப்படிங்கிற சொல்றாரு. உனக்கு தெரியாதுங்கிறதுனால உண்மை ஒத்துக்க முடியாது, அது there is a divine purpose அப்படிங்கிறது சொல்றாரு. உடனே இன்னொருத்தர் கேட்கிறாரு,
இந்த தீண்டாமைங்கிற கொடுமையா இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம அடிச்ச கடவுள் கொடுத்த தண்டனை ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி ஒரு மூட நம்பிக்கை இருந்தா அந்த மூட நம்பிக்கை இருந்துட்டு போட்டோம் தான் நான் நினைப்பேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அது பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் புத்த மதத்தை பின்பற்றுற ஒருத்தரோட ஒரு உரையாடல். அவர் டாக்டர் வந்து ஃபேப்ரின்னு பேரு. அவர் வந்து ஒரு தொல்பொருள் ஆய்வாளர். அவர் வந்து ஹங்கேரியை சேர்ந்தவர். கேட்கிறாரு, நீங்க கடவுள்கிட்ட பிச்சை கேட்கறீங்களா? எங்களுக்கெல்லாம் புத்தர் சொன்னதுதான் வாக்கு. உங்க பிரார்த்தனையே வேற லெவல்ல இருக்குது. புத்தர் வந்து அப்ப காந்தி சொல்றாரு, புத்தர் தியானம் தான் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, புத்தருக்கும் தியானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் கடவுளே இல்லைன்னு சொல்றாரு, அவர் எப்படி தியானம் பண்ணுவாரு அப்படின்னு கேட்கிறாரு. காந்தி சொல்றாரு, அவருடைய சிலைகள்லாம் பாருங்க, அவர் உட்கார்ந்துருக்கிற நிலைமையை பாருங்க, எத்தனை இடத்துல இருக்காங்க, நாடு பூரா இருக்கு. அது எல்லாமே தியானம் பண்றதுதான். அவர் தியானம் தான் பண்றாருன்னு காந்தி அடிச்சு சொல்றாரு. அவர் சொல்றாரு தியானமே இல்லைன்னு. அப்புறம் சொல்றாரு, இந்த சிலைகள்லாம் ஒரு 400 வருஷமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி விடுங்க, நம்ம உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. சரி அப்ப கேட்கிறாரு, நாங்க பிரார்த்தனையே செய்ய இயலாதவங்களுக்கு என்ன வழி? எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, பிரார்த்தனை பண்ண மாட்டேன், என்ன வழிங்க? பி ஹம்பிள், அதுவே பிரார்த்தனை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன, யூ மஸ்ட் பி ஹம்பிள் enough to see that in spite of your greatness and gigantic intellect you are but a speck in the universe. இந்த யூனிவர்ஸ்ல நீ ஒரு சின்ன புள்ளி தான் அப்படிங்கிற சொல்றாரு. அதே மாதிரி ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் இன்டெலெக்சுவல் கன்செப்ஷன், அதுவும் அடுத்த வகையில சொல்றாரு. அதே மாதிரி இந்த பாபரி சொல்றாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தாங்க. ஒண்ணு, செல்ஃபிஷ்னஸ் இஸ் த காஸ் ஆஃப் சாரோ, ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இதுவும் கடந்து போகும். ரிமெம்பர் மார்க்ஸ், எவ்ரி திங் இஸ் ஃபிளீட்டிங், அதாவது எதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த அதான் எங்களுடைய சொல்றாங்க, அதுதான் பிரார்த்தனை அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்றதும் பிரார்த்தனை தான். அதே மாதிரி எவ்ரி திங் இஸ் எதுவும் கடந்து போகும்னு நம்ம சொல்றீங்க பார்த்தீங்களா, இதுவும் பிரார்த்தனை தான் அப்படிங்கிறாரு. இப்ப வந்து ஐடல் ஒர்ஷிப்புக்கு வந்துடுறாங்க. இப்ப ஐடல் ஒர்ஷிப்னு வரும்போது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு ஒரு கல்லுல வந்து அது எனக்கு எந்த ஒரு ஒரு புனிதத்தை அதை கொடுக்கல, அதே சமயத்துல அது ஒரு பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு, இட் பிகம்ஸ் எ சிம்பிள் ஃபெட்டிஷ் when the idol itself becomes the idea அப்படின்னு சொல்றாரு. அது கல்ல கடவுள்னு சொல்லி நீங்க நம்புறீங்க, அந்த கல்லே கடவுள்னு நம்பினா என்ன ஆகும், அதைத்தான் அவர் சொல்றாரு. பட் அப்புறம் சொல்றாரு, இப்ப கூட ஒரு புஸ்தகம் படிச்சோம், அம்பேத்கர் ஐகான் ஆஃப் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி புஸ்தகத்தை படிச்சிருப்போம். காந்தி சொல்றாரு, ஐ ஆம் அன் ஐகான் ஆஃப் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஐ ஆம் அன் ஐகான் ஆஃப் லாஸ்ட், ஐ வேல்யூ த ஸ்பிரிட் பிஹைண்ட் ஐடல் வர்ஷிப் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து ஒரு ஹிந்து மானம் வந்து உடனே கேட்கிறாரு, நானும் என் முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, நான் வந்து விக்கிரகத்தை, எனக்கு பிள்ளையார பிடிக்கும், சாமி கும்பிடுவேன், விக்கிரகத்தை கும்பிடுறேன், அவர் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, அதனால என் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்றது, இதை விட்டுடுறா அப்படின்னு. உன் இஷ்டப்படி செய்யப்பா, கல்ல கடவுள் அன்பு, கல்லில் கடவுளை பார்க்கறது தப்பு கிடையாது, கல்லே கடவுள்னு நினைக்கிறதா நீ தப்பு. நீ நீ வந்து பி டாலரண்ட் டுவர்ட்ஸ் ஹிம், அண்ட் உன்னுடைய விஷயத்த நீங்க மெதுவா பேசி புரிய வை அப்படின்னு சொல்லி என்னை கேட்கிறாங்க. அதே மாதிரி சொல்றாரு, சர்ச்சஸ் மாஸ்க் அண்ட் டெம்பிள்ஸ் shut the poorest out of them seem but a mockery of God and his worship. ஒருத்தனை வரக்கூடாது, கோயில வரக்கூடாது, நீ பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து கேலியா, கடவுளுங்கிற அர்த்தத்தையே கேலி பண்ண மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறாரு. அப்ப சொல்றாரு, மரியா அன்னையை வழிபடுறாங்க, குழந்தை இயேசுவை வழிபடுறாங்க, குட்டி கிருஷ்ணனை வழிபடுறாங்க, அதெல்லாம் வழிபட்டு போட்டோம், அது வந்து அவங்களுடைய இது, ஆனா அதுதான் கடவுள்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி டெம்பிள்ஸ் மாஸ் அண்ட் சர்ச்சஸ் ஆர் வாட் மேன் மேக்ஸ் them டு பி, நம்ம தான் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத அவர் அழகா சொல்றாரு. இப்ப வந்து இலங்கையில யாழ் நகரத்துல இருந்து ஒருத்தர் வந்து கடிதம் எழுதினார். அந்த கடிதம் எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு, கோயிலுங்க, இந்த கோயில்கள்ல தேவதாசுக்கெல்லாம் நடனம் ஆடுறாங்க, அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து கொஞ்சம் அவங்க வந்து சொல்றது விலை மாதுக்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் காந்தி என்ன சொல்றாருன்னா, அவங்கள வெள்ளை மாதுக்களா இருந்து அவங்க நடனம் ஆடி அங்க அசைவுகள் மூலமாக மற்றவங்களோட மனசை வந்து பாதிக்கிற மாதிரி இருந்தா அது தவறு, அதை செய்யக்கூடாது. ஆனால் அந்த விலை மதுக்கள்லாம் கோயில வர்றதுக்கு நீ அனுமதிக்கணும், அவங்க வந்து உள்ள தூய்மையோட கோயில்ல வந்து வழிபாடு செய்யறதுக்கும் நீங்க அனுமதிக்கணும். ஏன்னா இந்த வெளி மதங்களை உருவாக்கினதே நீங்க தான்டா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க உருவாக்கினே நீ தானே, ஆனா அவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடிய அவங்க வருவாங்க, அவங்க ஆனா ஒண்ணு அவங்களோட உள்ளம் தூய்மையா இருக்கணும். உண்மையான இந்துவா இருந்தால் தீண்டாதோர்னு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஆலய கதவுகளை திறந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. we are all, நம்ம எல்லாருமே தத்துவ ஞானிகள் கிடையாது, நம்ம எல்லாரும் மனுஷங்க தான், தவறு செஞ்சிருக்கலாம், திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 99ஆம் பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு சொல்லியிருக்க, அதை மாத்திரம் படிக்கிறேன். இறுதியா
there are so many houses of God. Of course, God resides in every human form. Indeed, in every practice of His creation, everything that is on earth. But since we are very fallible mortals, do not appreciate the fact that God is everywhere, we impute special sanctity to temples and think that God resides there. And so, when we approach these temples, we must cleanse our bodies, our minds, and our hearts, and we should enter them in a prayerful mood and ask God to make us purer men and purer women for having entered their portals. And if you will take this advice of an old man, or if you take, if you will take the advice of this old man, this physical deliverance that you have secured will be a deliverance of the soul. அப்படின்னு சொல்லி இந்த நூலை முடிக்கிறார். இதுதான் அந்த நூலுடைய முக்கிய சாரங்களை சொல்லி முடிச்சிருக்காரு. இதோட நம்ம உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் பாயிண்ட் என்ன பண்றது. மகிழ்ச்சி, ரொம்ப அருமையான ஒரு உரை. இல்ல ஒரே ஒரு சொல்லுமா சொல்ல மாட்டேன். இல்ல ஒரு இடத்துல வந்து நம்ம திருக்குறள் ஒரு வார்த்தை வரும் இல்லையா, ஒரு பாடல், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கடுக உலகையற்றையான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதுக்கு கிட்டத்தட்ட வர்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமா, அது நம்ம தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காந்தி சொல்லியிருக்காரு. பண்றோம் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாராவது கருத்து சொல்றா சொல்லலாம். ராஜேந்திரன் சார்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ராஜேந்திரன் சார். வணக்கங்க. அதாவது அந்த காந்தியோடைய அந்த சமய பொறை அது வந்து தனித்து இருக்குது. எல்லாத்தையும் நம்பிக்கை இருக்கவங்க நம்பிக்கை இல்லாதவங்க எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்களை அரவணைச்சிட்டு அப்படி போறாரு பாத்தீங்களா, அது அந்த இதான் வந்து இது எனக்கு அடிநாதமா தெரியுது. அப்புறம் வந்து ரெண்டு விஷயம் தான் உலகத்துல, வாய்மை இருக்கணும், அது உண்மை, அது ஒண்ணுதான் வந்து நான் கூட சென்ற இதழில் கிராமராஜ் இதழில் எழுந்தேன் நான். டால்ஸ்டாயும் அதான் சொல்றாரு, காந்தியும் அதான் சொல்றாங்க, இந்த உண்மை இருக்கணும். அப்ப உண்மைன்னா என்ன? தன்னெஞ்சி அறிவது பொய்யற்கன்னு வள்ளுவர் சொல்லிட்டார். இப்ப காந்தியை பொறுத்த வரைக்கும் யார் எப்படி நிலைமை இருந்தாலும் அவருடைய உள்ளம் தூய்மையா இருக்கு. அதுதான் வந்து இங்க நம்ம முக்கியமா பாக்குறோம். அப்கோர்ஸ் இந்த வைஷ்ணவ ஜனத்துவ பாடல் வந்து நிறைய விவாதம்லாம் நம்ம இதுல நடந்த நிறைய தகவல்கள், விவாதத்தோட தகவல் நிறைய இதுல கிடைச்சது. அதுல குறிப்பா நான் இந்த சத்திய சோதனை படிக்கும்போது ஒரு பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, அது காந்தி வாழ்ந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு. அங்க கூட சமயத்துல வந்து சிலையெல்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து தெரியாம எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அந்த யாருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து கொண்டு போய் வச்சிடுறாங்க. அந்த கோயில தான் அவங்க விளையாடுறது, போக்குவரத்து எல்லாமே இருக்குது. அப்புறம் காந்தியுடைய அம்மாவே வந்து ஒரு தீவிரமான சமய நம்பிக்கை உடையவங்க. அவங்க மூலமா தான் அந்த வைஷ்ணவ ஜானதி பாடல் கூட வந்திருக்கணும். ஏன்னா பக்கத்துல கோயிலையும் இருக்குது. கண்டிப்பா அந்த ரெண்டுல இருந்து அவருக்கு வந்திருக்கணும். அதாவது அதுல இருக்கக்கூடிய விழுமியங்கள் முற்றிலும் வந்து காந்தியம் தான். அதாவது சரவணன் கூட சொல்லியிருந்தாப்ல, அந்த காந்தியத்தை நான் சரியா புரிஞ்சுக்கணும்னா அந்த ஒற்றை பாடல்ல ஒவ்வொரு வரிக்கும் நம்ம உணர்வோடு படிச்சோம்னா நமக்கு அதோடைய பொருள் தெரியாது. அது ரொம்ப 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 மகிழ்ச்சி. காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் பல இடத்துல படிச்சிருக்கேன். நான் அவர் வந்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு தான் நம்ம வழிபண்ணுங்கிறதுலாம் கிடையாது. நம்ம இருக்கிற இடமே தான் கடவுள் இருக்க இடம். அதனால வந்து இந்த ஓப்பன் இதுலயே இந்த ஓப்பன் ஏர்லயே இந்த திறந்த வெளியிலேயே வந்து நம்ம பிரார்த்தனை அமைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் அமைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுக்கிறேன் நான். அது அதனால வந்து அது காந்தி முறைதான் இன்னைக்கு வந்து தேவைப்படுதா நான் நினைக்கிறேன். நான் இந்த நூல் வந்து இன்னைக்கு எல்லா மத தலைவர்களும் இந்த ஒரு நூலை படிச்சாங்கன்னா போதும், அவங்கவுங்களும் தெளிவு கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நன்றிங்க. அருமையான ஒரே கணேஷ், ரொம்ப நல்ல ரொம்ப ஒரு அதாவது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். இது வந்து சும்மா நீங்க சொல்ற மாதிரி திரும்ப 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 சொன்ன விஷயம் தான் சொல்ற மாதிரி இருக்கும், அப்படி கிடையாது. ஆனா ஒன்னொன்னுலயே ஒரு வேறுபாடு உண்டு. அது ரொம்ப தெளிவா சொன்னீங்க நீங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ராஜாமணி சார்.
வணக்கம். நல்ல அருமையான விஷயம். இது சம்பந்தமா நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு நான் கவனித்தது என்னன்னா, இதுவும் இது போன்ற இன்னும் சில புத்தகத்துல படிச்சதுல காந்தியிடம் பொதுவாக ஆன்மீகம், கடவுள், இந்த மதம் இது மாதிரியான கேள்வி கேட்கிறவங்க எல்லாருமே ஒரு ஈகோ இல்லாம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் காட்டாம அந்த கேள்வியை கேட்கறவங்களுக்கு அதுக்குள்ள பதிலையும் பாத்தீங்கன்னாலே ஒரு தெளிவு பெறுவதற்காகவே கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கும். அவரை மடக்கணுங்கிறதுனால இல்லாம, ஏன்னா இது எல்லோருக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இட் இஸ் அ ப்ராப்ளம் டியூ டு சம் என்ன சொல்றது அறகுறை இன்டெலெக்சுவல்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனை தான் நினைக்கிறேன். அந்த கேள்வி பதிலே பல புரிதலையும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். நல்ல அருமையான உரை சார், நல்ல புத்தகம். ஐ வில் ரீட் இட். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. ரஜினி மேடம் ஆன்லைன்ல இருக்கீங்க. ரஜினி மேடம் சொல்றேன். ரொம்ப அருமையா இருந்தது இந்த உரை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காந்திஜி அவருடைய திங்கிங் எல்லாமே, அவருடைய நம்பிக்கை எல்லாமே ரொம்ப டைனமிக்கா இருந்துட்டே இருக்கு. அதாவது அவர் எக்ஸாமின் பண்ணிட்டே இருக்காரு, புதுசா நிறைய படிச்சுட்டே இருக்காரு, அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு, அதை ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அது நம்மளும் அந்த ஆஸ்பெக்ட் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும்னு எனக்கு இந்த உரையை கேட்டபோது தோணுது. அதாவது நம்ம என்ன வேணா நம்மளோட நம்பிக்கையா இருக்கலாம், ஆனா மத்ததையும் படிச்சுட்டே இருக்கணும். இதை நம்ம நம்ம நம்பிக்கைகளையே நம்ம அப்பப்ப ஒரு கண்ணாடியில வச்சு பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் அது ஒரு தேங்காத தண்ணி மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நீர் எப்படி தூய்மையா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு உண்மை தோணித்து. பட் அது ரொம்ப அந்த அந்த எண்ணங்கள்லாம் இந்த புக்கை கேட்டபோது ரொம்ப தீவிரமா உருவாச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 என்லைட்டனிங்கா இருக்கு. தேங்க்யூ மேம். நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். காந்திய கருத்துக்கள் எல்லாமே டைனமிக் தான், ஸ்டாட்டிக் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரூத் ஆல்வேஸ் டைனமிக். காந்தி ட்ரூத் தான் வர்ஷிப் பண்ணாரு. சந்துரு சார். சார், தோழர் வர ரொம்ப ரொம்ப சூப்பரு. இது ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட். இது அவர் எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. ஆனால் ரொம்ப கேள்விகள் இருக்கு. காந்தின்னா ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஆளுமே. அவர்கிட்ட கேள்வி கேட்குறவங்க அவர் ஏதாவது ஒரு மொழியில ஒரு விளக்கம் கொடுத்து சொல்லிடுறாரு. அது கடவுளை பற்றிய கேள்விகளும் மதவாதிகளை பற்றிய கேள்விகளும் என்றும் எந்த உண்டே தான் இருக்கு. உண்மைதான் கடவுள். அது ரொம்ப சிம்பிளா போய் நின்று உண்மையா இருக்கிறது இங்க சிரமமான விஷயமும் கூட. ரொம்ப அருமையான உரை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சந்துரு சார். பாஸ்கர் சார். ஆக்சுவலி நான் அவரோட ஃபேவரட், என்னுடைய ஃபேவரட் ஸ்பீக்கர் அவர். ஆக்சுவலா இன்னைக்கு நேரம் வரணும்னு நினைச்சேன். எனக்கு கடுமையான முதுகு வலி, அதனால நான் வீட்டுல இருந்துகிட்டே படுத்துக்கிட்டே தான் கேட்டேன். பட் நான் மிஸ் பண்ணல. ஐ டிட் நாட் மிஸ் அ கிரேட் லெக்சர். இட் வாஸ் வண்டர்ஃபுல் அண்ட் அமேசிங், ஹைலி இன்ஃபர்மேட்டிவ். ஒரே ஒரு சின்ன ஒரு குறை நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அந்த உரையில கடைசியா முத்தாய்ப்பா சொன்னார் இல்லையா, அது தமிழ்ல சொல்லிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. அது இங்கிலீஷ்ல சொல்லி முடிச்சாரு, தமிழ்ல சொல்லிருக்கலாமோன்னு தோணுச்சு, அவ்வளவுதான். ரெண்டாவது அவர் துவக்கத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பிச்சாரு அவர் உரைய. அதுதான் அந்த உரையோடைய பேஸ் ஃபவுண்டேஷனே அதுதான். அந்த உரையில என்ன ஆரம்பிச்சாருன்னா, ஒரு உரையில இந்த இது அந்த காந்தியுடைய நம்பிக்கை சார்ந்த இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இன்டலெக்ட தாண்டது அப்படின்றத ஒரு முக்கியமா பதிவு செஞ்சாரு. அதுதான் இந்த உரையாளருடைய சிறப்பு. அத பதிவு செய்யலன்னா நம்ம நூல் முழுக்க தொடர்ந்து டிராவல் பண்ணிருக்கிறது கொஞ்சம் சிரமமாவே இருந்திருக்கும். அதனால எதை முதல்ல பதிவு செய்யணுமோ அதை ரொம்ப அற்புதமா பதிவு செஞ்சுட்டு அந்த பயணத்தோடய நம்மளை கூட்டிட்டு போனாரு. அது அவருடைய தனி சிறப்பு, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை ஹைலைட்டா சொல்ல வேண்டியது சில விஷயங்கள். இதை பத்தி கருத்து சொல்லவே முடியாது. இந்த நூலை பத்தி ஒரு உரைதான் ஆட்டணும் ஒவ்வொருத்தரும். அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் இது. இதுல எப்படி சுருக்கமா கருத்து சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் நான் ரொம்ப சுருக்கமா காலத்தின் அருமை கருதி ஒரு 4 பாயிண்ட் மட்டும் இதுல டேக்அவேயா நான் பாக்குறேன். ஒண்ணு வேதங்கள்ல கடவுள் கிடையாது. இந்த நூல்ல காந்தி அதை உறுதிப்படுத்தியிருக்க. அவருடைய அதை உணர்ந்து அதை பகிரங்கமா சொல்றாரு. ரெண்டாவது அதாவது அது ஒரு உண்மை, வேதங்கள்ல கடவுள் கிடையாதுன்றது உண்மை. அதை அவரை பதிவு செய்யறாரு. ரெண்டாவது காந்தி லிவிங் காட் பத்தி பேசுறாரு. தெர் இஸ் நோ லிவிங் காட் அப்படின்றாரு.
சங்கராச்சாரியார்கிட்ட இருந்தே அவர் கோட் எடுத்து பேசுறாரு. ஆனா there is no living God என்றாரு. That includes Shankaracharya also. Okay. So the number 2. நம்பர் 3, அவதார புருஷன்லாம் யாருமே கிடையாது, நானும் அவதார புருஷன் கிடையாது அப்படின்றாரு. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி 4வது வந்து இந்த நாத்திகர்கள் உட்பட பிற மதத்தவர் உட்பட அவர் வந்து எப்படி மதிக்கணும், எப்படி மதிச்சாருங்கிறத வந்து இதுல வந்து பதிவு செய்திருக்காரு. அதுவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாகவே நம்பிக்கையாளர்களுக்கு வந்து பகுத்தறிவாதிகள்னாலே ஒரு கெட்டவர்கள்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் காந்தி வந்து எல்லா மதத்தவரையும் எப்படி ட்ரீட் பண்றாரோ அதே மாதிரிதான் பகுத்தறிவாதிகளையும் ட்ரீட் பண்ணிட்டு சொல்லியிருக்க மாதிரி நான் பாக்குறேன். இதுல வந்து கடைசியா வந்து மை லைஃப் இஸ் மை மெசேஜ்ன்றாரு காந்தி. அந்த மாதிரி காந்தி ஒருத்தரால தான் சொல்ல முடியும். அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் அப்படிதான். இது வந்து மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்ற மாதிரி, திஸ் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் காட். அவர் வந்து ஒரு காட் ஒரு ஹைபோதிசிஸா வச்சிருக்காரு. ஹைபோதிசிஸா வச்சுட்டு அவர் வாழ்நாள் முழுக்க அதை வந்து பரிசோதனை பண்ணிட்டே போறாரு. அந்த பரிசோதனையில தனக்கு தெரிகிற விஷயங்கள்லாம் வந்து வழிநெடுக்க பதிவு செய்துட்டே வந்திருக்காரு. அதனால ரொம்ப அற்புதமான ஒரு மாமனிதர். இதுக்கு வந்து ஒரு நமக்கு முன்னாடி பேசின ஒரு ராஜேந்திரன் சார் எல்லாம் சொன்னாரு எப்படி ஒரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னாரு. எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னாரு சாரு. அது வந்து ஒரு யூனிக்னஸ், காந்தியுடைய விஷயத்துல வந்து அது ஒரு யூனிக்னஸ். அப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா நம்பிக்கையாளர்கள் உட்பட அது வந்து தனக்கும் காந்திக்கும் உள்ள என்ன கேப்ன்றத வந்து கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலத்துக்கு தேவையான நூல் அப்படின்னாரு, உண்மைதான். ஆனா இந்த காலத்துக்கு தேவையான நூல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. இந்த காந்தியுடைய நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்மளுடைய விழுமியங்களோட சேர்ந்து பொருத்தி பார்த்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படின்றத நான் உணர்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். வேற யாருக்காவது கருத்து இருக்கா? அண்ணாமலை சார் இன்னைக்கு ஜாயின் பண்ணல. பாஸ்கர் சார் ரொம்ப மறுபடியும் அந்த நூலை திரும்ப ஒரு மாதிரி சுருக்கி சொன்ன மாதிரி சொன்னாரு. ரொம்ப நல்ல விஷயம். எஸ், அவர் கேட்ட ஒரு விஷயத்த கணேசன் சார் திரும்ப சொல்லுவார். சார் நான் ஒன்னே ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன் சார். எஸ் சார், எஸ் சார், சொல்லுங்க. அதாவது நம்ம காந்தி கல்வி நிலையத்துல ஒரு புத்தகத்தை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணோம், கோரா புக்கை ரிவ்யூ பண்ணோம். அது யூடியூப்ல கூட அவைலபிளா இருக்கு. அந்த புக் வாஸ் எக்ஸலன்ட் புக். அது இதுல புக்ல சொல்றாரு எப்படி வந்து அந்த பிரார்த்தனையில வந்து யாரெல்லாம் கலந்துக்குவாங்கன்ற ஒரு குறிப்பு வருது. அதுல வந்து சர்வ மதத்தினர்களும் இருப்பாங்க, நாத்திகர்களும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு சொன்னாரு உரையாளர். அதுதான் இது அவருடைய காந்தியோட சிறப்பு, பிரார்த்தனையுடைய சிறப்பு. அந்த பிரார்த்தனைக்குரிய டெபினிஷன் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுல எதுவும் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் கிடையாது. பிரார்த்தனைக்கு வந்து அற்புதமான, இதை விட ஒரு சிறப்பான விளக்கம் வந்து உலகத்துல வேற யாருமே கொடுத்திருக்க முடியாது அப்படின்னு என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. அவ்வளவு அற்புதமான ஒரு டெபினிஷன் பிரார்த்தனை கொடுக்குறாரு. அது கொடுக்கறதோ மட்டும் இல்லாம எப்படி பிரார்த்தனையில எல்லாரையும் ஈடுபடுத்துறாருன்றது ஒரு முக்கியம். அந்த கோரா புக்ல ஹைலைட்டா ஒண்ணு வரும். கடைசியில வந்து கோரா வந்து அவர் வந்து ஒரு பகுத்தறிவாதி, நாத்திகவாதி. அவரு வந்து இந்த ஆசிரமத்துல இருக்க வேண்டியது வரும்போது அவரே வந்து நான் ஒரு ஆத்திகவாதியா இருந்தோம். அப்ப அவர் சொல்லுவாரு, நானே கூட நாத்திகவாதியா மாறிடலாம் நாளைக்கு அப்படின்னு காந்தி சொல்லுவாரு. அந்த விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். ரொம்ப அற்புதமான நூல். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க இந்த கடைசியில 99 பக்கத்தை கூட வாசிச்சேன். இப்ப அதோடைய தமிழாக்கத்தெல்லாம் சொல்றேன். கடவுளுக்கு வந்து நிறைய கோயில்கள்லாம் இருக்கின்றன. ஆனா கடவுள் வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் இருக்காரு, ஒவ்வொரு ஹியூமன் ஃபார்ம்லயும் இருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு படைப்புலையும் இருக்காருன்னு திருப்பி சொல்றாரு. அதுவும் உலகத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையும் கடவுள் இருக்காரு. ஆனா நம்ம எல்லாருமே வந்து சாதாரண மனிதர்கள், தவறு செய்யக்கூடிய சாதாரண மனிதர்கள். இதை நமக்கு புரிஞ்சுக்க முடியல. அதனால கடவுள் எங்கேயும் இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமே இருக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் ஒரு கோயில்ல தான் அந்த கடவுள் இருக்காரு, இந்த கடவுள் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால அந்த எண்ணத்தோட நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது கடவுள் அங்கதான் இருக்காருங்கிற எண்ணத்தோட அந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம போற முடியாது. போகும்போது நம்மளுடைய உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தூய்மைப்படுத்திக் கொண்டு அந்த இடத்துல நம்ம நுழைய வேண்டும். நுழையும் போதே நாம் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடையே தான் நம்ம போக வேண்டும். அப்படி போகும்போது கடவுள்கிட்ட என்ன நம்ம கேட்கணும்னா, நம்மளை இன்னும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்க வந்து ஒரு ஆணா இருந்தால் என்ன மேலும் இன்னும் நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், பெண்ணா இருந்தாலும் அதே தான். அந்த மாதிரி
இந்த கோயிலுக்குள் நுழையும் போது என்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தூய்மையாக வெளியே வரணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத நான் வரணும்னு சொல்றாரு. இந்த அவர் வந்து காந்தி என்ன சொல்றாரு, நான் ஒரு ஓல்டு மேன், இந்த ஒரு அட்வைஸ் இந்த ஓல்டு மேன் நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க நான் சொன்ன இது வந்து கடவுள்கிட்டேருந்து வந்த ஒரு பேச்சுன்னு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். அதாவது யூ ஹவ் செக்யூர் இஃப் யூ வில் டேக் திஸ் அட்வைஸ் ஆஃப் அன் ஓல்டு மேன், திஸ் பிசிக்கல் டெலிவரன்ஸ் தட் யூ ஹவ் செக்யூர்ட் வில் பி அ டெலிவரன்ஸ் ஆஃப் த சோல், ஆன்மாவினுடைய இதுன்னு சொல்லி சொல்றேன். இது வந்து ஹரிஜன் பத்திரிகையில 1937 ஜனவரி 13 அன்னைக்கு எழுதியிருக்காரு. நன்றி. தேங்க்யூ கணேசன் சார், பாஸ்கர் சார். ஆக்சுவலி இது வந்து ஒரு மாதிரியான ஹெவி சப்ஜெக்ட் தான் எப்பவும் போல. காந்தியின் கடவுள்ங்கிறது நம்ம எல்லாரும் வழக்கமா நம்ம கிட்ட இருக்கிற புரிதல்ல இருந்து பார்த்தோம்னா நமக்கு புரியாது. காந்தியோட கடவுள் நமக்கு பிடிபட மாட்டாரு. திரும்ப திரும்ப காந்தியை பத்தி, கடவுளை பத்தி காந்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம போய் ரெஃபரன்ஸ் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நம்மளும் நமக்குள்ளேயே சிக்கல்கள் வந்துடும். எனக்கும் இந்த புக்கு படிச்ச உடனே நான் ஏற்கனவே காந்தி சம்பந்தமா எடுத்து வச்சிருக்க கோட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் இங்க ஷேர் பண்ணா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரூத் இஸ் த ரைட் டெசிக்னேஷன் ஆஃப் காட். காந்தி சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் அது. அடுத்தது வந்து God has 1,000 names or rather he is nameless. அடுத்தது my religion teaches me to love all equally. இங்க இதெல்லாம் தான் நம்ம காந்தியோட கடவுள், காந்தியினுடைய மதம் இப்படிங்கிற காந்தி புரிஞ்சுக்கிற பார்வைங்கிறது அது வித்தியாசமா இருக்கு. காந்தியினுடைய ராமனும் வேற, நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க ராமன் இல்ல, அது காந்தியோட ராமன்ங்கிறது வேற. அவர் சொன்ன மாதிரி ட்ரூத் சரியான பெயர். அவர் இப்ப 1000 பேர் இருந்தாலும் அவர் பெயரற்றவரா இருக்கிறது நம்ம அதையும் ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவருடைய நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவரோட சொல்றாரு, மை creed is a service of God and therefore of humanity. கடவுளுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன், மனிதனுக்கு சேவை செய்வதன் மூலம் தான் அதை செய்ய முடியும் என்று அதை தெரிஞ்சுக்கிறேங்கிற. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நான் அவருடைய டாலிஸ்மனோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதை செஞ்சாலும் கடைகோடி மனிதனுடைய நலன்ல உன்னுடைய செயல் போய் நலன்ல நிற்கும்னா நீ அந்த காரியத்தை செய்யலாம். கடைகோடி மனிதனுக்கு பயன்படாது அப்படின்னா இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் காந்தி சொல்ற நம்ம எல்லாருக்கும் கொடுத்த ஒரு மந்திர தாயத்து. நம்மளுடைய கடவுள் நம்பிக்கையும் இதை ஒட்டி இருந்தா தான் அது கடவுள் நம்பிக்கை. இல்லைன்னா அதுக்கு என்ன பேர் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால காந்தியின் கடவுள்ங்கிறது வழக்கமா இருக்கிற முறைகள்ல இருந்து அது ரொம்ப மாறுபட்டது. அப்புறம் ரொம்ப முன்னாடி எனக்கு கிடைச்ச ஒரு பார்வைடு. ஆனா காந்தி நிச்சயமா இப்படி சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எந்த ஒரு முடிவையும் பிரார்த்தனைக்கு பிறகுதான் எடுக்கிறேன். எனக்கு எந்த ஒரு சிறிய ஆற்றல் கூட இல்லை. இறைவனிடமிருந்தே எனக்கு சக்தி வருகிறது. இதோ என்னை பார். நடுவில் நிறுத்திவிட்டு தன் கைகளை ஏற்றுகிறார். தன் பாதி உடை அணிந்த கால்களை உடலை பார்த்து பேசுகிறார். என்னை பார், ஒரு சிறிய பையன் என்னை ஒரு தட்டி வீழ்த்தி விட முடியும். என் உடலுக்கு என்று எந்த பலமும் கிடையாது. இது ஒரு முடிவில்லாத அதிசயம். இந்த உலகம் முழுவதும் ஒன்று திரண்டு கடவுள் இல்லை என்று வாதாடினால் நான் ஒரே ஒருவன் அதற்கு எதிராக இதோ நான் ஒருவன் போதும் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் என்று சொல்வேன் அப்படின்னு காந்தி சொல்லி முடிக்கிறார். இந்த கூற்றோட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் காந்தி கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.